அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நம்ம ஹெவன்சி கவுன்சிலிங் சார்பாக உங்கள் எல்லாரையுமே நான் வரவேற்கிறேன். நம்ம ஹெவன்சி கவுன்சிலிங்கில் மை ட்ரீம் பாத் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பெண்களை கூப்பிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம், அவங்கள பற்றி தெரிஞ்சிட்ருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குன்னு ஒரு பாதை கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற தருணத்தில் ஆல்ரெடி ஒரு பாதையை செட் பண்ணி அதில் பயணம் போய்கிட்டு இருக்கக்கூடிய உமன், அதாவது பெண்களை நம்ம கூப்பிட்டு அவங்கள பற்றின விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய பாதையையும் நம்ம சூஸ் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணப்பட்டது தான் இந்த மை ட்ரீம் பாத். இதில் நம்ம 3 எபிசோட் பார்த்தோம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக ட்ரேடர் வந்திருந்தாங்க, ஆண்டர்ப்ரனர் வந்திருந்தாங்க, ஒரு ஃப்ரீலான்சர் வந்திருந்தாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு அவங்கவுங்களுடைய துறையில் எப்படி அவங்களுடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க, இன்னும் அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி ரொம்ப அழகாகவே நம்மக்கிட்ட பேசியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஹீலர். புதுசாக இருக்குல்ல, என்ன ஹீலர் சொல்கிறீங்கன்னு எனக்கும் அப்படி தான் இருந்தது. பட் ஷீ இஸ் அ ஹீலர். அதாவது நம்ம வந்து இந்த ஹிஜாமா இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. அண்ட் ஓவரால் நம்ம வந்து இன்றைக்கி மெடிசன் மட்டும்தான் வந்து ஒரு டாப் நாச் ப்ரொஃபஷன். நோய் அப்படின்னா மெடிசன் மட்டும்தான் நமக்கான மருந்து, இங்கிலீஷ் மெடிசன் மட்டும்தான் நமக்கான மருந்து அப்படின்னு ஓவராலாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் இல்லை, அப்படிலாம் இல்லை. அக்குபஞ்சரும் வந்து பழமையான ஒரு தெரப்பி. அதுலேயும் நிறைய சகோதரிகள் தங்களுடைய இன்டெப்த்து விஷயங்களை வந்து செஞ்சிட்ருக்காங்க. அந்த துறையிலையுமே நிறைய சகோதரிகள் வந்து தங்களுடைய கால்களை பதித்து தங்களுடைய பாதையையும் அழகாக்கி சென்று கொண்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சகோதரியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அல்ஹம்துலில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். உங்களோட வீடியோ தெரியலையே. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த தோழிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் கலந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அல்ஹம்துலில்லா. நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? அல்ஹம்துலில்லா, ரொம்ப நல்லா இருக்கு சிஸ்டர். அல்ஹம்துலில்லாம்மா, அல்ஹம்துலில்லா. ஸோ உங்களை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள் சிஸ்டர். ஸோ நம்ம சிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்குபஞ்சர் அதோட ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு சொல்ல தெரில. பட் ஷீ டூ அ வெரி வெல் ஹீலிங். ஸோ ஹீலிங்கில் ரொம்ப வருட அனுபவம் வாய்ந்த ஒரு நபர். அண்ட் அதை தாண்டி வந்து சைக்காலஜிக்கலாகவும் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஷீ டூ சைக்காலஜிக்கல் கோர்சஸ் ஆல்சோ. அண்ட் அதில் வந்து இப்போ என்எல்பி கிராண்ட் மாஸ்டராக இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிராண்ட் மாஸ்டர் தானே? அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா. ஸோ என்எல்பி கிராண்ட் மாஸ்டர் இவங்க. அல்ஹம்துலில்லா. ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள் சிஸ்டர். கண்டிப்பாக என்னுடைய பற்றி சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய பெயர் வந்து சையத் அலி ஃபாத்திமா. நான் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் மகாராஜா நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல நான் இருக்கேன். எனக்கு 2 குழந்தைகள். என்னுடைய கணவர் வந்து பிஸ்னஸ் செஞ்சுட்ருக்காங்க. நான் ஹீலர் அப்படின்னாலே நிறைய பேர் அக்குபஞ்சர் இதெல்லாம் சொல்றீங்க. நான் வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி சைக்கோ ஹீலிங் சொல்லிட்டு சைக்கோ தெரப்பி நிறைய பண்ணிட்டு இருக்கேன். கடந்த 2 வருஷமா இந்த ப்ரொஃபஷன்ல நல்ல ஒரு நிலையில, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 700 ஹீலிங் நான் முடிச்சுட்டேன். அல்ஹம்துலில்லா. இந்த 700 அப்படிங்கிறது வந்து என் லைஃப்ல ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம். நான் பார்த்த ஒவ்வொரு கேஸுமே சிஸ்டர் கேக்குதா எல்லாருக்கும்? எஸ், கேக்குது. அல்ஹம்துலில்லாஹ். எனக்குள்ள இருந்த ஒரு மாற்றம், நான் இந்த பாதை எப்படி சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத ஒரு ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். இப்போ எல்லாருமே வந்து இந்த உலகத்துல எதுக்கு நம்ம பிறந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு இலக்கு தெரியாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்.
நம்ம ஏதோ சாப்பிட்டோம் தூங்குறோம், நம்ம லைஃப் வந்து இப்படிதான் போயிட்டு இருக்கு. வந்து நான் பொதுவா யாரையும் நான் வந்து குறிப்பிட்டு சொல்லல. நானும் அப்படிதான் ஒரு கட்டத்துல இருந்தேன். ஸோ ஒரு டேர்னிங் பாயிண்ட் எப்போ நம்ம வந்து வாழ்க்கையில அதிகப்படியான வழிகளை சந்திக்கவோ அப்பதான் நமக்கான தேடல் நம்ம தேட ஆரம்பிக்கும். நமக்கான பாதை ஒண்ணு இருக்கு. இந்த உலகத்துக்கு நம்ம எதுவும் ஒரு விஷயத்துக்காக தான் வந்திருக்கோம். இறைவன் வந்து இறைவனுடைய படைப்புல எல்லா படைப்புமே அற்புதமான படைப்பு. ஒன்று கூட இறைவன் வந்து யாருமே இது எல்லாத்துக்கும் எல்லா வளங்களையும் கொடுத்துருக்கான். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா அதை தேட ஆரம்பிக்கல. அதுதான் அதை தேட ஆரம்பிச்சாலே நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள் நம்ம சக்சஸ் பண்ண முடியும். அப்படி எனக்குள்ள இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்கிட்ட நிறைய பேர் என் கூட கொஞ்ச நேரம் பேசினாலே ரொம்ப உங்கள்கிட்ட பேசினாலே எனக்கு மனசு ரொம்ப லேஸ் ஆயிருது அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. அப்ப எனக்கும் இந்த ஹீலிங் இருந்திருக்கு, அதை நான் கண்டுபிடிக்காம இருந்திருக்கேன். அப்படி வரும்போதுதான் ரொம்ப ஒரு பல விதமான சோதனைகள் எல்லா ஒரு விஷயங்களை தாண்டி வரும்போது எனக்காக நான் ஒரு சைக்கோ தெரப்பி நான் எடுக்கும்போதுதான் அப்ப எனக்குள்ள இருந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஏன் இது நம்மளும் கத்துக்கிட்டு நம்மள மாதிரி இருக்கிற எல்லாருக்கும் நம்ம கொடுக்க கூடாது? இன்னைக்கு உலகத்துல பெரிய ஒரு விஷயம் என்ன, அன்புங்கிற ஒண்ணு இல்லாம நிறைய பேர் வாழ்க்கை வந்து செதஞ்சிருது. ஒரு வழிகாட்டுதல் இல்லாம எவ்வளவுதான் நல்ல பர்சனா இருந்தா கூட அவங்கள கைட் பண்ண தெரியாம கைட் பண்ணி அவங்களோட லைஃபே நிறைய செதஞ்சிருது. அப்படி வந்த ஒரு தாக்கம் தான் எனக்குள்ள இந்த ஒரு சைக்கிள் ஹீலிங் சொல்லிட்டு. அதுவும் இல்லாம நான் இப்ப ரெஃப்ளெக்ஸாலஜி, பாத சிகிச்சை, கப்பிங் தெரப்பி, இந்த மூணுமே நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு எல்லாத்த விட ரொம்ப கை கொடுத்த எம்எஸ்சி சைக்காலஜி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கை கொடுத்தது எது அப்படின்னா சைக்கிள் ஹீலிங் தான், சைக்கோ தெரப்பி. இந்த சைக்கோ தெரப்பி அப்படின்னு பார்த்தா இதுல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்த, நான் இப்போ சென்னை பேஸ்ட் கம்பெனில வந்து நான் ஒர்க் பண்றேன். ரொம்ப வந்து எனக்கு எந்த ஒரு விஷயமே எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்ம ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு பண்றதை விட அதை இஷ்டப்பட்டு பண்ணா நல்லா இருக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதை ரசிச்சு பண்ணுங்க. உண்மையிலே அதுல வந்து நீங்க எந்த முடியாத அளவுக்கு நீங்க வெற்றியை உணர்வீங்க. அப்படித்தான் என் லைஃப்ல வந்து நான் ரொம்ப சந்தோஷமா ஒருத்தர் ஹீல் பண்ணும்போது அவ்வளவு சந்தோஷமா உணர்வேன். அவங்க ஹீல் ஆகி அவங்க சக்சஸ் ஆகி அவங்க ரிவ்யூஸ் போடும்போது மாஷா அல்லா நமக்குள்ள இந்த திறமை இத்தனை இல்லாம போச்சு, இவ்வளவு நாள் நம்ம கண்டுபிடிக்காம விட்டுட்டோமே அப்படி ஒரு. ஆனா அதுக்கான நேரம் எப்போ வருமோ அப்பதான் வரும். நம்ம அப்பவே கிடைச்சிச்சு அப்படின்னா அது வந்து அதுக்குள்ள வேலை நமக்கு தெரியாம போயிடும். ஸோ நமக்கு இந்த டயத்துல நம்ம கிடைக்கும்போது அதை வந்து நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணும்போது அதுதான் நமக்கான வெற்றி. அப்படி வந்த முதல் ஹீலிங் என் லைஃப்ல 3 வருஷமா அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியே போகாத ஒரு சகோதரி, சிவாஷி, யூஎஸ் அவங்க இருந்தது. அவங்க ஒர்க் பண்ணாங்க. அவங்க ஒர்க் பண்ண இடத்துல என்ன பிளாக்னு தெரியல. அவங்களுக்கு ஏதோ வந்து ஒரு ஷாக்கிங்ல அவங்க எதுவுமே பண்ண முடியாத நிலை. 3 வருடமாக வீட்டை விட்டு வெளியே வராம பிள்ளைங்களை கூட பார்க்காம அப்ப ஒரு மோசமான இருந்த ஒரு கேஸ். ஸோ எனக்கு அந்த கேஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்தாங்க, இதை நீங்க பண்ண முடியுமா அப்படின்ட்டு. கொஞ்சம் கூட தயங்காம இது நம்மளால முடியுமா, நம்ம இப்பதான் வந்து கத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சிறு இது கூட எனக்கு தயக்கம் இல்லாம ரொம்ப நான் கான்பிடண்டா பண்ணேன். 3 மாசம் ஆயிடுச்சு. எனக்கு மெசேஜ் வந்துச்சு, இன்னும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி. அந்த 3 மாசம் கொடுத்த டயத்துல ஒரு வாரம் மட்டும், இன்னும் எனக்காக அந்த ஒரு வாரம் மட்டும் கொடுங்க. 3 மாசம் இல்லாத ஒரு வாரம் முடியுமான்னு நினைச்சிருக்கலாம். நான் வந்து ரொம்ப கான்பிடண்டா, இல்லை மேடம் என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்பிடண்டா அந்த கேஸ் நான் அட்டன் பண்ணேன். பட் அந்த 7வது நாள்ல 6வது நாள் வரை இம்ப்ரூவ்மெண்ட். அந்த 7வது நாள் நான் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ரிவ்யூ வந்து என்னால மாஷா அல்லா அந்த ஒரு இதை வந்து என்னால இன்னும் மறக்க முடியாது. ஏன்னா அவங்க அந்த ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு இதா கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்பதான் நான் உணர்ந்தேன், இந்த உலகத்துல முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. மனம் என்ற ஒன்று நினைத்தால் இந்த உலகத்தில் இமயமலை கூட நம்ம தொட்டுலாம் சொல்லுவாங்க. அதுதான் வந்து உண்மை. அந்த கடைசி நாள்ல கூட என்னோட முயற்சியும் என்னுடைய அந்த தைரியத்தை நான் இழக்கல. ஏன்னா அது கண்டிப்பா எனக்கு போடுற எஃபர்ட் எனக்கு கண்டிப்பா பலன் அளிக்கும் அப்படிங்கிறது ரொம்ப நான் தெளிவா நம்பினேன். அதை நோக்கி நான் பயணம் செஞ்சேன். அது கண்டிப்பா எனக்கு வெற்றியை கொடுத்துச்சு. அதுதான் எனக்கு பெரிய ஒரு ஹீலர் ஆக்குச்சு. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ரிஸ்கியான ஒரு கேஸ். 3 வருஷங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அவங்க பண்ணாத ட்ரீட்மெண்ட் கிடையாது, பண்ணாத சைக்கோ தெரப்பி கிடையாது. பட் இந்த ஹீலிங்ல உங்களுக்கு சரியாச்சு அப்படிங்கும்போது எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வெற்றி. அதுதான் சொல்லுவேன். இப்போ எல்லாருமே வந்து நம்ம வந்து நினைக்கிறோம் நம்மளால நம்ம திறமை, எப்பவுமே ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சாதனையாளர்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கூடிய ஒரு விஷயம், எந்த ஒரு திறமையும் எந்த ஒரு அறிவும் இறைவன் நாடாமல் எதுவுமே நமக்கு நடக்காது. அதை எப்போ நம்ம வந்து சரியா நம்ம வந்து சொல்றோமோ அதுதான் வெற்றிக்கான பாதை. அந்த திறமை வெளிக்கொண்டு வரதுக்கும் இறைவனுடைய அருள் இருந்தால் நம்மளால வெளியே கொண்டு வர முடியும். அந்த இறைவனுக்கு எப்பவுமே எந்த ஒரு விஷயம் நடந்தா நன்றி சொல்ல பழகிடுங்க. அந்த நன்றி உணர்வு தான் வாழ்க்கையில உங்களுக்கு எல்லா நிலையும் கடந்து போகும். அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச ஒவ்வொரு கேஸுமே
அந்த கேஸ் வந்து நான் படிச்சுக்கிட்ட ஒவ்வொரு, அதாவது நல்லா ஒண்ணே ஒண்ணு ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். நம்மளுடைய படிப்போ நம்மளுடைய தியரியோ நமக்கு லைஃப்ல ஒரு ப்ரெஷர் கூட நம்ம கூட வரப்போறது இல்லை. லைவ் ஸ்டடி நம்ம ஒரு கேஸை பார்த்து படிக்க படிக்க இப்படி இன்னைக்கு 700 கீழே அவ்வளோ அசால்ட்டா நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த கேஸ்ல இருந்து நான் படிச்சுக்கிட்ட ஸ்டடி. ஸோ எந்த ஒரு விஷயத்திலையும் நீ படிச்ச அறிவு மட்டும் படிப்பறிவு மட்டும் வச்சு நீங்க யூஸ் பண்ணாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து நேரடியா போய் தைரியமா என்னால முடியும் அப்படிங்க நீங்க நினைச்சு அது பண்ணும்போது தான் அதுல சக்சஸ் நீங்க அடைவீங்க. அப்படி வந்த ஒவ்வொரு இதுதான் எனக்கு எல்லா நிலைகளுமே அனுபவத்தை கொடுத்துச்சு. இப்ப எந்த ஹீலிங்லாம் என்னால பண்ண முடியும். லாஸ்ட் ஒரு NLP வந்து அட்டன் பண்ணேன். அதுல வந்து ஒரு ஸ்கூலுக்கு போகாத ஒரு நிலையில வந்து ஒரு பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வந்தாங்க. அப்போ அந்த பொண்ணு சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா என்ன இருந்துச்சு அப்படின்னா, அவங்க பேரண்ட்ஸ் தான் அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய இதா இருந்துச்சு. நான் வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்க பேரண்ட்ஸ் தான் கொடுத்தேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க எதிர்பார்க்கறது என்ன, அன்பு. எல்லா பேரண்ட்ஸுமே கம்பேரிங் தான் பண்றாங்க தவிர அந்த ப்ராப்பரான அன்பு கொடுக்காம கடைசியில எல்லாருமே பிள்ளைங்க மேலதான் இவங்க அப்படி பண்ணாம இருக்காங்க இப்படி பண்ணாம இருக்காங்க போது. அந்த பொண்ணு வந்து இப்ப ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ரிவ்யூலாம் எனக்கு போடும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. என்ன அப்படின்னா உலகத்துல வந்து அன்பான வார்த்தைகள் வந்து இதுதான் ஹீலிங். அன்பான வார்த்தைக்கு நம்மளுடைய டெக்னிக்கோ தெரப்பியோ எதுவுமே நமக்கு வேலை செய்யல. இந்த அன்பான வார்த்தைகள் மட்டும்தான் ஒருத்தருடைய இதே மாற்ற முடியும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சக்சஸா இந்த கேஸ் அட்டன் பண்ணி ரொம்ப மகிழ்ச்சியாக உள்ளது. NLPல எனக்கு ஒரு பெரிய மாற்றம். அல்ஹம்துலில்லாஹ் ஃபார் எவ்ரிதிங். தேங்க் யூ ஸோ மச். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப உங்களுடைய அந்த நம்மளை வந்து சொல்கிறத விட நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது இட் வுட் பி பிளாஸ்டிங், ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு அப்படியே மெய் மறந்து நாங்கள் கேட்டுகிட்டே இருந்தோம். அந்தளவுக்கு ஆர்வமாகவும் நல்ல ஒரு இதுவாகவும் இருந்தது. சவுண்டு ப்ராப்பராக இருக்கா சிஸ்டர்ஸ்? சவுண்ட் ஏதோ மாறி மாறி வருதுங்கிறீங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு ஏதாவது சம்டைம்ஸ் யாருக்காவது கொஞ்சம் சவுண்டில் இஷ்யூ ஆகுதுன்னா நீங்கள் ஜஸ்ட் வெளியே போயிட்டு அகெயின் உள்ளே வந்து பாருங்கள், உங்களுக்கு கிளியராக இருக்கும். இன்டர்நெட் தானே, அதனால கொஞ்சம் இஷ்யூஸ் வரும் தான். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் மேம். ஸோ உங்களோட எஜுகேஷன்லாம் எப்படி? இந்த ஹீலருக்கு என்ன எஜுகேஷன் இருக்கும், என்ன படிக்கணும் இது வர்றதுக்காக? நீங்கள் என்ன படிச்சிருந்தீங்க? பொதுவாக ஹீலிங் வந்து +2 வந்து போதுமானதா? அது என்ன அப்படின்னா நம்ம அதுதான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து தியரியோ நம்மளுடைய, அதாவது நான் படிச்ச படிப்பு நான் கத்துக்கிட்ட இது எல்லாத்தையும் விட இந்த தியரிக்கு வந்து ஒரு மதிப்பே இல்லை சிஸ்டர். நம்ம செய்யற ஒரு கேஸை எடுத்து அட்டன் பண்ணி அதுல வர லெசன் தான் நமக்கு வந்து இது. ஸோ ஃப்ரம் கேஸ் ஸ்டடி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கேஸ் அட்டன் பண்ணி அவங்க வந்து இப்போ எல்லாருக்குமே எல்லா விதமான உடல்நிலை இல்லை. ஒரு சில பேருக்கு அதை நம்ம அது அஸ் அ ஹீலரா இல்லை, அந்த கேஸ் நமக்கு வரணும் அப்படின்னாலுமே நமக்கு வந்து சில குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தால் தானே நமக்கு தருவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சுருப்பீங்கல்ல? ஆமாம், அது என்ன அப்படின்னா அது 1 இயர்க்குள்ள 25 சைக்கோதெரப்பி அட்டன் பண்ணி அந்த ரிவ்யூஸ்லாம் அனுப்பிவிடும். 1 இயர்க்குள்ள அந்த 25 சைக்கோதெரப்பி அவங்க அந்த கேஸ் எடுத்து அவங்க சக்ஸஸ் ஆனது அந்த ரிவ்யூஸ் எல்லாமே அனுப்பிவிடும். அப்பதான் அவங்க வந்து லைவ் கேஸ் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நான் ஃபர்ஸ்ட் என்னோட குரூப்ல போட்டது ஒன்று யாருமே கொஞ்சம் கூட தயங்காம இவன் புதுசு தானே இவன் எப்படி பண்ணுவா. ஈவன் என்னுடைய ஃப்ரெண்டோட சன் வந்து ப்ராப்பரா தூக்கவே மாட்டார், மொபைல் அடிக்ஷன். ஸோ அந்த அடிக்ஷன் கேஸ் நான் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், யாருமே புதுசுன்னு ஒண்ணு நினைக்காம எனக்கு கொடுத்தாங்க. அந்த ஏன் அப்படின்னா நான் தயங்காம பண்ணேன். இந்த தயக்கம் தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு வெற்றியே வந்து பின்தள்ளி விடுது. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் வந்து நம்மளால முடியும், கான்பிடென்ட் ஓவர் கான்பிடென்ட் அப்படி சொல்ல வரல. கண்டிப்பா என்னால முடியும் நம்ம நினைச்சு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அது சக்சஸ் நமக்கு வரும். அந்த தயக்கங்கிறது எந்த ஒரு துறையில இருக்கணும். ரைட், அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹு கைர். ஏன்னா நம்ம சகோதரிகள் வந்து சேம் அவங்க வந்து 12th முடிச்சிருக்காங்க, அல்லது நான் வந்து ஏதோ ஒரு காலேஜ் படிச்சிருக்கேன், நான் படிச்சிட்டேன், ஆனால் சிலர் வந்து நான் படிச்சிட்டேன் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு இருக்காங்க. இன்னும் சிலர் வந்து நான் படிக்கவே இல்லையே அப்படின்னு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஆட்களுக்கு ஸோ நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம் இப்போது இது பண்ணுறீங்க, தெரப்பி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க.
ஸோ இப்போது இது பண்ணுறீங்க அப்படின்னா அது அந்த அந்த விஷயம் என்ன, அது அந்த கோர்ஸ் பேர் என்ன, நீங்கள் என்ன கோர்சஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்க, ஏன்னா இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் இருக்கா அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இதனால் மற்ற சகோதரிகளுக்கு தெரிய வரும். ஏன்னா ஒரு ஒரு ஹீலர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அண்ட் நீங்கள் சைக்கோ தெரப்பியுமே பண்ணுறீங்க. ஸோ இதிலெல்லாம் வந்து இந்தந்த ஜோன்லாம் இருக்குது, இந்தந்த படிப்புகள்லாம் இருக்குது, இந்த இதெல்லாம் நீங்கள் படித்ததுலையே இந்தந்த படிப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு எங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இட் குட் ஹெல்ப் அஸ் டு கெயின் அவர் செல்ஃப். எங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு ஐடியாலஜி இருக்குது அப்படின்னா இந்த படிப்புகள்லாம் இருக்கா, அல்லது எங்களோட குழந்தைகளுக்கு கூட நம்ம வந்து யோசிக்கலாம், இவனுக்கு இந்த இந்த இதில் ஆசை இருக்குது, விருப்பம் இருக்குது, இதில் இவன் சரியாக வருவான் அப்படின்னு நினச்சா அவங்க அதை அவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம கேட்குறோம். உங்களோட அந்த எஜுகேஷன் விஷயங்கள் சொன்னீங்கன்னா இட் வுட் பி மோர் பெனிஃபிஷியல் ஃபார் அஸ். தேங்க்யூ. அதாவது இப்போ ஹீலர் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தமான ஒரு கனவுகள் இருக்கும். ஸோ அந்த ட்ரீம் என்ன நம்ம பார்க்கணும். ஓகே, யாருக்கு இப்போ நம்மளை வந்து யாராச்சும் ஒருத்தர் பாராட்டியிருப்பாங்க. இங்கே பேசிக்கலாவே நான் ரொம்ப சிம்பத்தி நேச்சர், ரொம்ப 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 சிம்பத்தி பண்ணுது, அதாவது நிறைய விஷயங்கள்ல. ஸோ அப்போ அந்த ஹீலிங் அப்படிங்கிறதுக்கு என்ன கேட்டால் பெஸ்ட்டு ஒரு ஃபவுண்டேஷன் அடிப்படை தகுதி அப்படின்னு கேட்டால் நம்ம ஒருத்தர் வந்து பார்க்குற கருணை உண்டு, அந்த அந்த எனர்ஜி தான் ஒருத்தரை ஹீல் பண்ணும். இப்படி இந்த மாதிரி நிறைய பேருக்கு சில பேர் நல்லா சமையல் பண்ணுவாங்க, யாராவது ஒரு தரித்திரன் வந்து அவங்கள பாராட்டி அவங்கள அட்வைட் பண்ணி இது நமக்கு நல்லா வருது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி எந்த ஒரு இது நம்மள்ட்ட குவாலிஃபிகேஷன் இருக்கு நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி வந்து எனக்கு வந்து இந்த ஹீலிங் வந்து ஏன் ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா, ஒருத்தருக்கு ஹீல் பண்ணும்போது நம்மள அறியாம நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நம்மள்ட்ட இருந்து பாஸ் ஆகுது. ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு தெரப்பியோ நம்ம கத்துக்கிட்ட விஷயமோ அவங்க வேலை செய்யல, நம்ம அவங்களுக்கு வந்து கொடுக்குற எனர்ஜி, அது என்கிட்ட போற நல்ல எனர்ஜி, நான் தெரபிஸ்ட் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணுமோ அதுதான் அவங்களை ஹீல் பண்ணும். இதுக்கு குவாலிஃபிகேஷன் நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதாவது +2 படிச்ச யார் வேணாலுமே பாத சிகிச்சை இப்போ நிறைய பேர் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. சைக்கோ தெரப்பிங்கிறது வந்து நான் வந்து ஒரு சென்னையில உள்ள ஒரு இதுல நான் வந்து அந்த செனாய் நகர்ல ஒரு இதுல நான் படித்தேன். அது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து என்ன அப்படின்னா பிராண சிகிச்சை அப்படிங்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற பிராணாவை இது யூஸ் பண்ணி, பொதுவாகவே நல்ல ஒன்று எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம உடம்புல ஆன்டிபாடின்னு ஒன்று இருக்கு, இயற்கையாவே நம்ம உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு. இதுல நம்ம என்ன செய்யறோம், இந்த ஆன்டிபயோட்டிக் இதெல்லாம் நம்ம எடுக்கும்போது நம்ம உடம்பு அதை அழிச்சிருது. இப்போ இயற்கையாவே நிறைய விஷயங்கள், இந்த நீங்க சொல்ற மாதிரி இந்த பாத சிகிச்சை, அக்குபஞ்சர், கப்பிங், இதெல்லாம் என்னன்னா எந்த மருந்து கிடையாது, நம்ம உடம்புல இருக்கிற நம்ம வந்து அந்த ஸ்டிமுலேட் பண்ணி விடுறோம், அந்த ஆர்கன்ஸ் வந்து இயக்க வைக்கிறோம். அந்த நம்ம எந்த ஒரு வேலையும் செய்யாம அங்க வலி ஏற்படும். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலையே செய்யாம இருப்பாங்க, அவங்களுக்கு பயங்கரமா வலி ஏற்படும். எல்லா உறுப்புகளும் வேலை செய்யணும், அதுக்குதான் நம்ம எக்ஸசைஸ் வந்து ப்ராப்பரா பண்ணணும். இன்னைக்கு நிறைய பேர் பண்றதே இல்லை. வீட்டு வேலைகளுக்கு நிறைய பேர் வந்து செய்யறதே அவ்வளவு ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. அந்த எல்லா வேலைகள் நம்ம உடம்பு இயக்கம் பண்ணும்போது தான் அந்த தசைகள் அந்த இது ரத்த ஓட்டம் எல்லாம் போய் நமக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான நிலை உருவாகும். ஸோ இது என்ன சொல்ல வர அப்படின்னா, மருந்து மாத்திரை எதுவுமே இல்லாம நம்ம உடம்பு தானே குணப்படுத்தக்கூடிய திறன் நமக்கு இருக்கு. அப்ப அந்த மாதிரி நீங்க +2 படிச்சவங்க கூட பாத சிகிச்சை பண்ணலாம், கப்பிங் தெரப்பி பண்ணலாம், பிராண சிகிச்சை பண்ணலாம். இது வந்து நீங்க பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்க ரொம்ப ஒரு, அதாவது நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு ஒண்ணுதான் குவாலிஃபிகேஷன். எந்த துறை எடுத்தாலுமே சரி, நம்மளால முடியாதுன்னு நீங்க நினைச்சிட்டா அது எந்த துறையாலும் முடியாது. நான் ஃபர்ஸ்ட் எந்த ஒரு தயக்கம் இல்லாம என்னால இது ஈஸியா பண்ண முடியும் அந்த ஒரு கான்ஃபிடன்ட் மட்டும் தான் வச்சேன். ஸோ நான் இத்தனை லெவலுக்கு கடந்து வந்துட்டேன். எனக்கு அது வந்து ஒரு இதுதான் என்னுடைய நான் கடந்து வந்த பாதையில கத்துக்கிட்ட விஷயம். முடியும், மனசு ஒண்ணு நம்ம எப்போ சரியா கொண்டு போறோமோ அது சரியா இயக்கும். ஜஸாக்கல்லாஹ் கைர். அல்ஹம்துலில்லாஹ். நான் ஏன் அந்த எஜுகேஷனை நான் ரொம்ப கேட்குறேன் அப்படின்னா, நம்ம சிஸ்டர்ஸ் வந்து அந்த அவேர்னஸ், இந்த இந்த எஜுகேஷன்ஸ்லாம் இருக்கோ அப்படின்னு அவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக. தேங்க்யூ ஸோ மச். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இப்போது நீங்கள் வந்து இந்த ஹீலிங்லாம் பண்ணுறீங்கல்ல, ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி சைக்கோ தெரப்பியாக இருக்கட்டும், கப்பிங் தெரப்பியாக இருக்கட்டும், இதெல்லாம்
ஸோ எத்தனை வருடங்களா நீங்க இத பண்றீங்க? அண்ட் இதுல வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? கண்டிப்பா சிஸ்டர். அதாவது ஒரு ஹீலிங் பண்ணும்போது நிறைய பேர் பயப்படுற ஒரே ஒரு விஷயம், நிறைய ஹீலர்ஸ் காணாம போற விஷயம் என்ன அப்படின்னா, மத்தவங்களுக்கு பண்ணும்போது அவங்க எனர்ஜி நமக்கு வந்து அது வந்து நிறைய பேர் எஃபெக்ட் ஆகுறாங்க. இது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்பவுமே மத்தவங்க எனர்ஜி நமக்கு வராது. அது ரொம்ப தெளிவா இருக்கணும். ஒரு ஹீலர் வந்து ப்ராப்பரா நம்ம பண்ணணும் அப்படின்னா, நம்ம ரொம்ப தெரபிஸ்ட் வந்து நம்ம குடுக்கும்போது ரிசீவர்ஸும் சரி, நம்மளும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ அப்ப அந்த ஸ்ட்ராங் எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல்ல தான் வரும். நம்ம எப்பவுமே நான் டெய்லி ஏர்லி மார்னிங் நான் எந்திரிச்சு அன்னைக்கு டே ஃபுல்லா என்னால முடிஞ்ச எவ்வளவு ப்ரேயர்ல இப்போ இதுல மத்தவங்க இருக்காங்க எனக்கு தெரியல. அவங்கவுங்க மதத்துல என்னென்ன ப்ரேயர்ஸ் வந்து வலியுறுத்துதோ அது 1 ஹவர் நான் உட்காந்துருவேன். ஸோ அந்த ப்ரேயர் பண்ணும்போது எனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு நான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்ல பழகிடுவேன். கிராட்டிடியூட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். ஒரு ஹீலர்ஸ் வந்து இவ்வளவு இருந்தா தான் மத்தவங்களுடைய இது வந்து நமக்கு வராதுங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு ரொம்ப வந்து இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க நான் அந்த கேஸ் அட்டன் பண்ண எனக்கு அப்படி நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். ஒரு விஷயம் கொடுக்க 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 தான் அது வந்து பல மடங்கு பெறும். இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லாரும் இருக்கும். எந்த ஒரு விஷயமே மத்தவங்களுக்கு கொடுக்கறதுனால நம்ம குறைஞ்சே போயிட மாட்டோம். அது அதிகம் தான் வரும் நமக்கு. அப்படி நம்ம நினைச்சிட்டாலே நமக்கு எந்த மாதிரியான ஹீலிங் நம்மளால பண்ண முடியும். ஆரம்ப நிலைகள்லாம் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் இதெல்லாம் இருந்துச்சு. சில பேருக்கு பண்ணும்போது நானும் சம்டைம்ஸ் டயர்ட் ஆயிடுவேன். அப்புறம் நான் யோசிச்ச விஷயம், இது நமக்கான ஒரு இது. நம்ம மைண்ட நினைச்சிட்டு இருக்கோம். இவங்களுக்கு பண்ணதுனால நமக்கு வருதுங்கிறது. ஸோ அந்த தடையை நம்ம எப்போ போக்குறோமோ, அதுல இருந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேன். ஸோ எப்போ நீங்க ஸ்பிரிச்சுவல்ல ஸ்ட்ராங்கா நீங்க இறைவனை நம்பி தீதும் நன்றும் பிறர் தர வாராது. நமக்குள்ள இது நமக்கு தான் இருக்கும். மத்தவங்களால எதுவுமே வராது. அப்படியே வந்து கீழே ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க பெஸ்ட் ஸ்கில்லரா நீங்க வர முடியும். இது என்னுடைய தாழ்மையான கருத்து. தேங்க்யூ. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு நார்மலா நம்ம அட்வைஸ் பண்றோம். அதுக்கும் ஹீலிங்க்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ இது வந்து அவங்களுடைய இது தமிழ்ல வந்து ஆற்றாமைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஒரு 2 பேர் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி ஒரு ரேப்போ பில்ட் பண்ணி அவங்களுடைய நிலைப்பாடுலயே நம்ம போய் அவங்களுக்கு ஹீல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப அருமையான விஷயம். அது மன தத்துவ ரீதியாகவும் நீங்கள் செய்கிறீங்க, அதே சமயம் உடல் ரீதியாகவும் நீங்கள் செய்கிறீங்க. அப்படிங்கிறப்போ வந்து அந்த 2 எண்டுமே வந்து ஒரு சேர கொண்டு வர மாதிரி உங்களுடைய நிலைப்பாடு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. மாஷா அல்லாஹ். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து நுணுக்கமான விஷயங்களாக நாங்கள் பார்க்குறோம். இப்போது நீங்கள் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்லாம் தரீங்க இல்லையா? அந்த கப்பிங்காக இருக்கட்டும், அந்த இன்னும் உங்களுடைய அந்த உடல் ரீதியான விஷயங்கள்லாம் எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நீங்கள் தருவீங்க? மன ரீதியான பிரச்சனைகள் தாண்டி உடல் ரீதியான பிரச்சனைகள் என்னென்ன மாதிரியானதுக்கு நீங்கள் தருவீங்க? அதாவது நல்ல கொஸ்டின் கேட்டீங்க. இப்போ நம்ம உடம்புல வியாதிகள் வர மெயின் காரணமே நம்ம மனதரை தான். மனசுதான் ரொம்ப முக்கியம். எப்போ நம்ம மனசளவுல ரொம்ப ஊண்டிங்க வரோமோ அதுதான் நம்ம உடம்ப ஃபுல்லா தாக்கிட்டு ஒவ்வொரு ஆர்கன்ஸா நம்ம பாதிக்கும். ஸோ நம்ம ஒரு பேஷண்ட்டை பார்க்கும்போது அவங்களுக்கு நம்ம கவுன்சிலிங் பண்ணாமலே அவங்க என்னென்ன ப்ராப்ளம் இருக்காங்க என்னால அனலைஸ் பண்ண முடியும். ஸோ ஃபேஸ் இஸ் த இண்டஸ் ஆஃப் த மைண்ட் சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய முகத்தை பார்த்து நீங்க என்ன ப்ராப்ளம் இருக்கீங்கன்னு நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஸோ உங்களுக்கு நான் என்ன தெரப்பி கொடுக்கணும். இப்போ நான் ஒரு லாஸ்டா பாத சிகிச்சையில ஒரு கேஸ் ஒன்று அட்டன் பண்ணேன். அவங்ககிட்ட நான் கேட்டேன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்பேன். அது வந்து எங்களுக்கு பண்ணும்போது தெரிஞ்சிடும். அந்த என்ன பாயிண்ட ப்ரெஸ் பண்றோமோ என்ன இதுல இது பண்றோமோ அந்த அதாவது நம்ம எல்லா ஆர்கன்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகும் இந்த பாதத்துல தான். ஸோ அந்த பாதத்துல வச்சு அவங்களுக்கு என்னென்ன நம்ம நோய் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். நோய்க்குறின்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து நான் ஒரு கேஸை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஒரு கேன்சர் இருந்தது நான் கண்டுபிடிச்சேன். ஸோ அவங்ககிட்ட நான் சொல்லல. அவங்களோட இப்போ எந்த ஒரு விஷயமுமே வந்து ஹீலர்ஸோ டாக்டரோ பொதுவா இது வந்து எல்லாருமே வந்து இது கிடைக்கும். ஒரு விஷயத்தை டைரக்டா சொல்லியிருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் சம்மந்தப்பட்டவங்ககிட்ட போய் சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க கொஞ்சம் இதா இருந்தா கூட நம்ம சொல்ற வார்த்தையிலே அவங்களுக்கு பாதி வந்து முழுமையாயிரும். ஸோ அவங்க ஃபேமிலிகிட்ட சொன்னேன், உங்களுக்கு உடனடியா நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி லாஸ்ட் ஆர்டிசம் கேஸ் என் கூட படிச்ச ஒரு பொண்ணு வந்து அவங்களால பண்ண முடியல, பாத்திமா நீங்க கொஞ்சம் எனக்கு பண்ணுங்க, என் பையனுக்கு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 1 மந்த் கொடுத்துருந்தாங்க. அந்த பையனுக்கு அடினாய்டுங்கிற ஒரு ப்ராப்ளம். அவங்க டாக்டர்கிட்ட போனாங்க, ஹோமியோபதி எடுத்தாங்க, எல்லாம் இது பண்ணாங்க. ஆனா யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. அந்த அடிநாடு இஷ்யூஸ் அந்த பையனுக்கு இருந்தது. ஸோ அப்போ நான் வந்து சொல்லும் போது அவங்க வந்து அந்த மெசேஜ் கூட நான் வந்து வச்சிருக்கேன். அந்த பொண்ணு ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம்,
ஒரு டாக்டர் கண்டுபிடிக்காத விஷயத்த கூட பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு எளிமையா கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட தெரப்பி எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த அடிநாய்டுக்கு ஒரே சொல்யூஷன், டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, அது வந்து ஆப்ரேட் தான் பண்ணணும் அப்படின்னு. அந்த அடிநாய்டுங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லல. லாஸ்டா அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இது பண்ணி அவங்க இன்ஃபெக்ஷன் சொல்லியே கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப என்கிட்ட அவங்க இந்த இதுல குணப்படுத்தி நான் அவங்க நல்ல சக்சஸான ரிவ்யூஸ் போட்டுருக்காங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு விஷயத்த வந்து நம்ம மணி மைண்டடா பார்க்கும்போது அந்த ஞானத்தை இறைவன் கொடுக்கவே மாட்டான். எப்ப வந்து நம்மகிட்ட வர கேஸ் நம்ம வந்து ப்ரிஷியஸா இது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு கேஸ், இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத வந்து மனதார நம்ம ஏற்று கனெக்ட் ஆகுறோமோ, அந்த கனெக்டிவிட்டி வந்து அவங்களுக்குள்ள நோய் வந்து நமக்கு வந்து வெளிப்படுத்தும். ஸோ அப்படி நான் 2 கேஸ் கண்டுபிடிச்சேன். அதுல ரொம்ப ஹாப்பியான விஷயம், அவங்க ஒரு கேஸ் வந்து அவங்க ப்ராப்பரா எடுத்து போயிட்டாங்க. ஒரு கேஸ் வந்து என்கிட்ட எடுத்து அந்த பையனுக்கு நல்ல குணமாயிட்டு நல்லா தூங்குறான். அவன் வந்து தூக்கமே இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டான். அந்த லேடி வந்து சொன்ன விஷயம் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நீங்க ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்ட்டு. ஒரு ஹீலர் வந்து அந்த கண்டுபிடிக்கிற திறன் இருக்கணும். ஏதோ கடமைக்கு நம்ம எந்த ஒரு வேலையும் கடமைக்குன்னு பார்க்காம அவங்கள வந்து நம்ம அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சு கனெக்ட் ஆக ஆரம்பிச்சோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள வியாதி எனக்கு புரிய முடியும். மெயினா எல்லா நோய்களுக்கும் மெயின் காரணம் மனது தான். அந்த மனசை வந்து நிறைய பேர் சிதைச்சிருக்கோம். மனச்சிதைவு தான் எல்லா நோய்களுக்கும் காரணம். அந்த மென்டல் நமக்கு அது ப்ராப்பரா அமைஞ்சிட்டாலே அவங்க வந்து உடலும் நல்லா இருவாங்க. தேங்க்யூ. அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா. ஸோ அதுதான் அந்த ஒரு தெரப்பி நார்மலாக நீங்கள் அந்த உடலும் சார்ந்தும் உள்ளம் சார்ந்தும் ரெண்டுமே நீங்கள் கனெக்டிவிட்டியாக பார்க்கும்போது இன்னும் தி பெஸ்ட்டாக அவங்களால கொடுக்க முடியுது. மாஷா அல்லாஹ். எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, இன்றைக்கெலாம் வந்து நிறைய பேர் வந்து என்னோடய குழந்தைக்கு இவ்வளோ முடியலை, எங்கள் வீட்டுக்காரருக்கு இவ்வளோ முடியல, ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய போஸ்ட்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ அதிலலாம் எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, இதில் தானே வந்து இந்த மெடிசன் ஃபீல்டு, நம்ம நார்மல் மெடிசன் ஃபீல்டில் இவ்வளோ அமௌண்ட் செலவாகுது, ஓகே சூப்பர். ஆனால் இதே இது நார்மலாக நீங்களும் இப்போ சொல்கிறீங்க இல்லையா, மாஷா அல்லாஹ் இதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம், இதெல்லாம் வந்து நாங்கள் ஹீலிங்கும் பண்ணுறோம் அப்படின்னு. மக்கள் வந்து இப்போ வந்து இந்த சைடு ஹீலிங் சைடு வராங்களா, இல்லை இதுதான் மெடிசன் தான் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதில் நோக்கி போகிறாங்களா? ஸோ இது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் எதை பார்க்குறீங்க, மக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது? அதாவது இப்போ வந்து நிறைய பேர் என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ அலோபதியை வந்து அலோபதியில வந்து இட்ஸ் நாட் கியூரபிள். நம்ம எவ்வளவுதான் எடுத்தாலும் அந்த மருந்து மாத்திரைக்கு அப்பதான் சப்ரஸ் பண்ணோம். ஆனா வந்து அது ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது அலோபதியை பொறுத்த வரைக்கும். பொதுவாவே நம்ம வந்து இப்ப நாங்க ஒரு இதுல பண்ணிட்டு இருக்கோம், அது சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. அப்படி ஒரு தொழில் தர்மம் நமக்கு இருக்கு, எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லக்கூடாது. ஆனா இது உண்மை என்ன அப்படின்னா, இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த அலோபதியை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் தொன்மையான காலத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், அதை பாருங்க. அப்போ அதுல வந்து என்ன நம்ம முன்னோர்கள் என்ன பயன்படுத்தினாங்க. இந்த அலோபதியில ஒரு மருந்து நம்ம எடுக்க போய் கெமிக்கல் ரியாக்ட் ஆகுது, நம்ம உடம்பு எல்லாம் ஆகுது அப்படின்னா, இப்ப நீங்க நிறைய பேர் வந்து அவேர்னஸ் ஆயிட்டாங்க. மெடிசன்ஸ்னால தீர்க்க முடியாத நோய்கள்லாம் இந்த ஹீலிங்ல நிறைய நோய் வந்து தீர்த்திருக்கும். ஸோ அப்போ இந்த உடம்புக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, இயற்கையான வழியில நமக்கு கிடைக்குது மருந்து. அதெல்லாம் எடுக்கும்போது கெமிக்கல் ரியாக்ட் ஆகுது. இந்த கெமிக்கல் ரியாக்ட் என்ன சைடு எஃபெக்ட் ஆகுது. ஒரு வியாதிக்கு மருந்து எடுக்க போய் பல வியாதிகள் நமக்கு உருவாகிற நிலை நமக்கு இருக்கு அலோபதியில. அப்போ அந்த ஹீலிங்ல வந்து அவங்க மனசு ரொம்ப லேசாயிருது. அந்த உடல் தேவையான நம்ம இப்ப ரொம்ப பெரிய விஷயங்களை எது பண்ண போறது இல்லை. அந்த இயக்கத்தை ஸ்டிமுலேட் பண்ணி விடுறோம். இந்த ஆர்கன்ஸ் எந்த ஆர்கன்ஸ் நமக்கு சரியில்லையோ அதை கொஞ்சம் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி விடுறோம். அதுதான் இப்ப கால் வலிக்கு நிறைய பேர் அபவ் 50 இயர்ஸ்க்கு மேல பொதுவா எல்லாரும் பெயின் கில்லர் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஈஸியா. அது போட்டாதான் நமக்கு தூக்கம் வருங்கிற மைண்ட் அடிக்ட் ஆயிருது. நிறைய பெண்கள் சந்திக்கிற ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, டிஸ்க் விலகல், இந்த மாதிரி பெயின், ஸ்பைன்ல இருந்து வர எல்லாமே கால் வலி பயங்கரமா ஓவர் வெயிட். அது வந்து அலோபதியில சொல்ல மாட்டாங்க, நீங்க உங்க வெயிட்டை குறைங்க, இதனால ஈஸியா என்ன பண்ணுங்க, பெயின் கில்லர் போட்டா அது நமக்கு வந்து ஒரு அடிக்ட் ஆயிருக்கும். அந்த அடிக்ஷன் நமக்கு இது இல்லாம இந்த மாதிரி தெரப்பி கொடுக்கும்போது அவங்க ஈஸியா தூங்கிடுவாங்க. தூக்கம் வந்து ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம். இப்ப அந்த ரெஃப்ளெக்ஸாலஜி பண்ணும்போது மற்ற எல்லா தெரப்பியில தூக்கம் ஈஸியா வரும்போது அந்த தூக்கத்தை விரும்பும் போது அந்த ஆர்கன்ஸ் நல்லா இயங்குது. இப்போ நிறைய பேர் விழிப்புணர்வா இப்போ இந்த மாதிரி ஹீலிங் நிறைய நம்ம வந்து நல்ல வெற்றிகரமா தான் கொண்டுட்டு வரோம். மக்களிடத்து இப்போ நிறைய வந்து அவேர்னஸ் இருக்கு. சூப்பர் சூப்பர். ஸோ முன்னைக்கு இப்போ நிறைய அவேர்னஸ் இருக்குங்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கொரோனாக்கு அப்புறம் வந்து நல்ல ஒரு அவேர்னஸ் வந்துச்சோ அப்படின்னு தோணுது. ஏன்னா எனக்குமே வந்து ஆஃப்டர் இப்போ தான் ரீசெண்ட் டைம்ஸில் தான் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிய வந்தது. லைக் உங்களை மாதிரியான நிறைய சிஸ்டர்ஸோட காண்டாக்டில்
ஓ ஹீலிங் வேறு இருக்கா, இப்படி தனியாக இருக்கா, நம்ம வந்து அலோபதி தான் பார்த்து வந்தோம், இது இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அதே சமயம் ஒரு சின்னதாக ஒரு 10 days செஷன் மாதிரி நானும் வந்து அக்குபஞ்சர் இதில் வந்து கலந்துக்கிட்டேன். ஸோ அங்கே வந்து நிறைய சொன்னாங்க, நீங்கள் வந்து எதையெல்லாம் வந்து உங்களுடைய நோயாக நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்கள் உடலில் இங்கே இந்த பாட்டில் வந்து கிடைக்கும், இதுக்குன்னு சில பாயிண்ட்ஸ் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, அதெல்லாம் சொல்லும்போது பிரமிப்பாக இருந்துச்சு. நம்ம அதிகமாக தண்ணி அதாவது தண்ணி தாக அடிக்கிறதும் சரி, அல்லது நம்ம அழுகிறதுக்கு கூட ஒரு ஒரு ரீசன் சொன்னாங்க. உங்களுடைய பார்ட்டில் இந்த இடம் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது, லிவர் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது, அதனால தான் உங்களுக்கு அதிக அழுக கூட வருது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது எனக்கு என்னடா இது இவ்வளோ பிரமிப்பாக இருக்கே அப்படின்னு நான் பார்த்தேன். ஸோ அதனால தான் நான் கேட்டேன், இது படிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு. ரைட், மாஷா அல்லா. ஸோ உங்களோட அந்த எந்த ஒரு ஹாபி வந்து உங்களுக்கு ஓகே நமக்கு இதில் வந்து கரெக்டாக வரும் அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணுச்சு? ஏன்னா இதுக்கு இப்போ நீங்கள் வந்து அதாவது சைக்கோதெரப்பியுமே நீங்கள் படிச்சிருக்கீங்க, அண்ட் அது இல்லாமல் நீங்கள் ஹீலிங்க்குமே சில ட்ரைனிங் அண்ட் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக செய்கிறீங்கல்ல, ப்ராக்டிக்கல் பண்ணும்போது அதனுடைய இது வந்து மாஸ்டர் டிப்ளமோ அந்த மாதிரி வருமா, அல்லது பிஎஸ்சி இந்த மாதிரி எதுவும் இருக்கா? ஏன்னா நம்ம இந்த அக்குபங்க்சர், அக்குப்ரெஷர் இதெல்லாம் நம்ம படிக்கணும், அண்ட் இன்னும் நிறைய நீங்கள் சொன்னீங்க. ஸோ இதையெல்லாம் நாங்கள் படிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னா இதுக்கு ஏதாவது பிஎஸ்சி எம்எஸ்சி அந்த மாதிரி போகிறதா, இல்லை வேறு ஏதாவது போகிறதா? எனக்கு அந்த ஒரு கிளாரிட்டி மட்டும் கொஞ்சம் கொடுங்களேன் இன்ஷா அல்லாஹ். அதாவது இதுக்கு வந்து +2 மட்டும் படிச்சா போதும், நம்ம வந்து நம்ம ஹீல் பண்ண போறோம். நம்ம வந்து அதுக்காக ரொம்ப நீங்க சொல்ற மாதிரி பிஎஸ்சி அந்த மாதிரி எந்த கிராஜுவேஷன் நமக்கு தேவையில்லை. டிப்ளமா தான் நான் படிச்சது, டிப்ளமா ரெண்டுமே நான் சென்னையில தான் படிச்சேன். அதாவது டிப்ளமா என்ன அப்படின்னா அவங்க எடுக்கிற அந்த ப்ராக்டிக்கல் ஃபுல்லா ப்ராக்டிகேஷன் தான் எல்லாமே. இப்போ பாத சிகிச்சைங்கும் போது இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கத்துக் கொடுத்தாங்க. அதுல நம்ம வந்து எப்படி கத்துக்கிட்டோம், அந்த பாயிண்ட்ஸை எப்படி கவர் பண்றோம், அதுதான் அவங்களுடைய திறமை. அவங்கவுங்க தெரியல. அவங்க மாஸ்டர் வந்து என்னுடைய மாஸ்டர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து கப்பிங் தெரப்பி கூட 2 கிளாஸ் தான் இருக்கு, அது பெருசா ஒண்ணும் மெனக்கெடு தேவையில்லை, அழகா ஈஸியா பண்ணலாம். சென்னையில எல்லா இடத்துக்கும் கப்பிங் தெரப்பி இருக்கு, பார்க்கலாம். அதுக்கு மேஜர் இது எதுவுமே தேவையில்லை. அந்த ரிஃப்ளெக்ஸாலஜிக்கு தேவையில்லை, டிப்ளமா ரிஃப்ளெக்ஸாலஜி எல்லா இடத்துலயும் இருக்கு. ஸோ இப்போ எல்லாருக்கும் மாஸ்டர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மாஸ்டர் சொன்னாங்க எல்லாருமே படிப்பாங்க, ஆனா அவங்களுக்குள்ள ஒரு மாஸ்டர் இருக்கும். அந்த மாஸ்டர்ல யார் சூப்பரா வராங்களோ அவங்கதான் சூப்பர் ஹீலரா வர முடியும் அப்படின்னு. எப்பவுமே உங்க ஸ்டைல நீங்க பாருங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டா பண்ணுவாங்க. இப்போ நான்லாம் எடுக்கிற கேஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுவேன். ஒரு கேஸ் வராங்க அப்படின்னா இவங்களுக்கு எப்படி பண்ணலாம். இப்போ 70 years அப்படிங்கும் போது அவங்க வந்து நம்ம டெக்னிக்ல எல்லாத்தையும் பயன்படுத்த முடியாது. ஸோ ஒரு 4 டெக்னிக் போதும் அவங்களுக்கு. ஏன் அப்படின்னா அவங்களுடைய இதெல்லாம் எல்லாம் மசில்ஸ் எல்லாமே ரொம்ப இதுவா இருக்கும். ஸோ ஒரு குழந்தைங்களுக்கும் நம்ம எப்படி பண்ணணும், அதை ஃபர்ஸ்ட் ஒரு ஹீலர் வந்து அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லா டெக்னிக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. அதே சமயத்துல அவங்கவுங்க பாடிக்கு என்ன தாங்குங்கிறத ஒரு நல்ல ஹீலரால அதாவது உணர முடியும். இப்போ நீங்க கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து +2 போதும், எந்த ஒரு பேச்சுலர் டிகிரி தேவையில்லை. சூப்பர். சென்னையில எல்லா இடத்துலையுமே இயங்குறாங்க. ஸோ இது வந்து இன்கேஸ் எனக்கு பார்க்க இது நம்ம வெளியே கொடுக்குறோமோ இல்லையோ, இந்த மாதிரி ஒரு இது வந்து நம்ம எப்படி சமையல் கற்றுக்குறோமோ அந்த மாதிரி இது நம்ம வீட்டுக்காவது இது பயன்பெறும்ல. ஸோ நம்ம டாக்டருக்கு போகிறோம், மற்ற நம்ம குழந்தைங்களுக்கு எதுவும் பிரச்சனைனா டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறோம், அது ஒரு உங்களுக்கான மன ப்ரெஷராக இருக்குது, அவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. பட் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரியான ஹீலிங்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான ஆசைகள் இருக்கும், ஒவ்வொரு மாதிரியான கனவுகள் இருக்கும். ஏன்னா இறைவனே வந்து நம்ம எல்லாரையுமே வெவ்வேறு ஜோனுக்காக தான் படைச்சிருக்கான், வெவ்வேறு வேலைகளுக்காக தான் படைச்சிருக்கான். ஆனால் இந்த தெரப்பி, இந்த கப்பிங் அல்லது நீங்கள் சொல்கிற இந்த மாதிரியான ஹீலிங் தெரப்பீஸ் வந்து நம்ம ஓரளவு கவனிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் வீட்டுக்குள்ளேயே கூட நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம குழந்தைங்களுக்கே கூட இது நம்ம பண்ணலாம்ல. அது ரொம்ப வந்து நல்ல ஒரு இதாக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து நான் வெளியில், ஏன்னா இது ஒரு சின்ன விஷயம். ஏன்னா எனக்கு அந்த சார் சொன்னது ஞாபகம் வருது.
நீங்கள் எல்லாருமே இதை கற்றுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொருத்தருக்குமே உங்கள் வீடுகள்லையாவது அது பயன் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் இதோட அவேர்னஸ் தெரியாமல் இதை படிச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க, மாஷா அல்லாஹ். ஆனால் அவங்களே வந்து சொல்கிறாங்க, நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன் தான், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் வீட்டில் சும்மாவே இருக்கேன் அப்படின்லாம் நம்ம சகோதரிகள் சொல்லும்போது எனக்கு யோசனையாக இருக்குது. ஏன் நீங்கள் சும்மா இருக்கீங்க? நீங்கள் வந்து நம்ம வந்து அப்பார்ட் ஃப்ரம் மணி நம்ம வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி இது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு இது நம்மளை நாமளே பாதுகாத்துக்கிறதுங்கிறது எவ்வளோ ஒரு ஒரு நல்ல விஷயம் இல்லையா? ஸோ அது வந்து உங்களுடைய இந்த ஜேர்னியில் நாங்களும் பார்க்குறோம். அதே சமயம் இது மற்ற பெண்களும் வந்து அவேர்னஸ் இந்த மாதிரி ஒரு இது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் நம்மளுடைய இந்த இந்த இக்கட்டான சூழல்களில் நம்ம வந்து மணியை கொஞ்சம் சேவும் பண்ணலாம். அதே சமயம் நமக்கு ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டும் வரும். நான் இது பண்ணுறேன், என் குழந்தைய நானே பார்த்துக்க முடியுது அப்படின்ற அளவுக்காவது நமக்கு கான்ஃபிடென்ட் வரும் இல்லையா? மாஷா அல்லாஹ். அண்ட் எல்லாமே நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது அப்படின்னும் நீங்கள் சொல்கிறீங்க. ரொம்ப அருமையாக இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இப்போது நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய இந்த ஜேர்னி ப்ளஸ் உங்களோட ஃபேமிலி இது ரெண்டத்தையும் உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியுதா? இதில் நீங்கள் என்ன வந்து பார்க்குறீங்க? இந்த பேலன்சிங் உங்களோட ஃபேமிலியையும் கரியரையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? அதாவது நிறைய பெண்கள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபேமிலி அந்த ப்ரொஃபஷன் இது ரெண்டுலேயும் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு அவங்களே அவங்க சிறிய நிலைமை வந்து நிறைய பேர் உருவாக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா எப்பவுமே ப்ரொஃபஷனில் நம்ம கரெக்டா இப்போ நீங்க சொல்ற மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு என்னென்ன நம்ம தேவை சாரி அதாவது நம்ம இது ரெண்டுமே நம்ம இப்போ கன்ஃபியூஸ் பண்ணவே கூடாது. நமக்கு கிடைச்ச நேரத்தை இப்போ அப்துல் கலாமுக்கு அதே நேரம் தான் கிடைச்சது. எல்லாரும் கிடைச்ச அதே 24 hours தான் அவரால் எப்படி சாதிக்க முடிஞ்சிச்சு? அவர் நார்மல் பர்சன் தானே. நீங்க கேட்கலாம் எல்லாருமே அவர் ஃபேமிலி இல்லாம இருக்கா அதனால சாதிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. கண்டிப்பா அப்படி கிடையாது. நம்ம எல்லாராலையுமே எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியும். அந்த மைண்ட் செட் நம்ம கொண்டு வரணும். ஒரு விஷயம் நம்ம இன்னைக்கு காலைல எந்திக்கிறோம், இன்னைக்கு எல்லாம் இது பண்றோம், அதுக்கு வந்து சொல்ல போனா என்னுடைய ஹஸ்பண்டும் என்னுடைய குழந்தைங்களும் எனக்காக பண்ற சாக்ரிஃபைஸா நான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய அச்சீவரா உருவாகிருக்கேன். அவங்களுக்கு நம்ம என்ன தேவை, என்ன நீடட் அவங்களுக்கு அதை ப்ராப்பரா எடுத்து வச்சுட்டு இது ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி நம்ம எல்லாம் ப்ராப்பரா வச்சுட்டோம்னாலே நமக்கு எல்லா துறைகளிலுமே நம்ம சாதிக்க முடியும். அல்ஹம்துலில்லாஹ். டைம் மேனேஜ்மெண்ட் தான் சொல்கிறீங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். எஸ். ஏன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் நிறைய நம்ம இது வரைக்கும் பார்த்த சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்க சொல்கிறது என்னென்னா, என் ஹஸ்பண்ட் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. அது கேட்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. ஏன்னா நாங்கள் பார்க்குறதுக்கு சுற்றி இந்த மீடியாவாக இருக்கட்டும், மற்ற இதாக இருக்கட்டும், ஏதோ ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை வந்து கண்டுக்காத ஒரு ஆளாகவே நமக்கு வந்து காமிக்கப்படுது. ஆனால் உண்மையிலே நம்ம போய் சக்ஸஸ்ஃபுல் உமன் கிட்டலாம் போய் கேட்டோம் அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு எல்லாமே பண்ணுறாரு, இன்ஃபேக்ட் அவரை பார்த்து தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது பிரமிப்பாக இருக்குது. அதே சமயம் மனசுக்கு சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா அந்த ரேப்போ தான் வந்து நமக்கு என்ன தான் நம்ம வந்து கூட பிறந்தவங்கள சொன்னாலும், பெற்றோரை சொன்னாலும், என்ன இது பண்ணாலும், அந்த கணவன் நமக்கு சரியாக அமைஞ்சிட்டா அல்லது ஒரு மனைவி ஒருவனுக்கு சரியாக அமைஞ்சிட்டா வந்து அந்த லைஃபே வந்து ஒரு எக்விப்டாக போயிடும் அப்படிங்கிறதுக்கு வந்து உங்கள் எல்லார்கிட்ட இருந்தும் அதை நான் பார்க்குறேன். மாஷா அல்லாஹ். அண்ட் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு இன்னும் நம்ம பெண்களுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும். மேபி இன்றைக்கி உங்கள் கணவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நார்மலைஸ்டாக கொஞ்சம் உங்களை வந்து கொஞ்சம் கண்டுக்காமல் இருந்தாலும் கூட காலங்கள் எல்லாமே மாறும். ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுடைய சக்ஸஸ்க்கு கண்டிப்பாக உங்களுடைய கணவர்கள் கூட இருப்பாங்க அப்படிங்கிறத இவங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். பிகாஸ் எல்லோரும் நீங்கள் சொல்கிறது வந்து இதுதான், என் கணவர் தான் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அது அவ்வளோ ஒரு கேட்கவே அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து நிறையா நாங்கள் பார்க்கும்போது கணவரோட சம்பாத்தியம் இல்லாமல் நான் இப்போ தனியாக எனக்குன்னு ஒரு இது வேணும், இண்டிபெண்ட் வேணும், அதுக்காக தான் நான் சம்பாதிக்கிறேன், இந்த மாதிரி மைண்ட் செட்டில் போகிறப்போ அந்த கணவருக்கும் நமக்கும் ஒரு ஈகோ கிளாஷ் ஆகிற மாதிரியே தோணுது. ஆனால் நீங்கள்லாம் என்ன சொல்கிறீங்கன்னா, என் கணவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அது 2 பேரோட அந்த பந்தம் வந்து எங்களுக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்குது.
ஏன்னா அதுதானே ஒரு ஒரு ப்ராப்பர் நம்மளோட பர்பஸ்க்கு இறைவன் கொடுத்த இந்த பொக்கிஷங்களை நம்ம கரெக்டாக எடுத்து ரிசோர்ஸை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ உங்களோட வார்த்தைகளாக எங்கள் ஹெவன்சி கவுன்சிலிங் கம்யூனிட்டி சகோதரிகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு நைஸ் விஷயங்கள் வந்து கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க. அதாவது இப்போ இன்னைக்கு உள்ள வேர்ல்டுல என்னாச்சு அப்படின்னா, நம்ம சம்பாதிக்க நீங்க சொன்ன மாதிரி பெண்கள் வந்து எப்ப இண்டிபெண்டா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாலே அவங்களால எல்லாம் முடியும் நினைச்சு இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து தனியா நின்று போராடி அவங்க லைஃப்பை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப வருத்தக்குரிய விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னா லைஃப்ங்கிற ஒண்ணு வந்து எனக்கு ரொம்ப அதாவது என் மனதை பாதித்த விஷயம் கூட சொல்லலாம். நிறைய பேர் டிவோர்ஸ்லாம் போயிருந்தாங்க. நமக்கு சம்பாதிக்கும், நம்மளால எல்லாம் முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியத்துல போயிருந்தாங்க. ஆனா ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் கொடுக்குற ஒரு பாதுகாப்பு மாதிரி இந்த உலகத்துல யாராலும் கொடுக்க முடியாது. எல்லா பெண்களுக்கும் நான் சொல்ற ஒரே விஷயம், தன்னுடைய கணவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, போராடுங்க. அதுல வெற்றி அல்ல அவங்களுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு கொடுப்பான். ஒரு லைஃப்ங்கிறது இறைவன் கொடுத்த ஒரு லைஃப். அந்த லைஃப்ல யாருமே டிவோர்ஸ்ல ஒன்றுக்கு மட்டும் தயவு செய்து போயிடாதீங்க. ஏன் அப்படின்னா சம்பாதிக்க மட்டுமே இந்த உலகத்துல கிடையாது, முறையான அன்பு. எல்லாரும் சொல்றாங்க என் கணவர் அப்படி இல்லை, எதை நம்ம கொடுக்குறோமோ அதான் நமக்கு கிடைக்கும். அன்பை அதிகமா கொடுங்க. அவருக்கு எந்த குறை இருக்கா அந்த குறைகளை நீங்க நிவர்த்தி செய்யுங்க. பிள்ளைங்களுக்கு என்ன குறை இருக்கா, இன்னைக்கு என் பிள்ளைங்க எல்லாம் உண்மையிலேயே வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து என் பெரிய பொண்ணுக்கு நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். உடம்பு சரியில்லாட்ட நான் ரொம்ப டல்லாயிருவோம். நம்ம கொடுக்குற எனர்ஜி தான் பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ என் பொண்ணுக்கு மருந்து இப்போ 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ரெண்டாவது குழந்தை. இது வரைக்கும் நான் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கு நான் மருந்தே எடுக்கல. இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்க நல்லா இருக்காங்கன்னு நினைச்சிட்டாலே அவங்க ஃபீல் ஆயிடுவாங்க. கவலை வந்து எப்பவுமே படாதீங்க. எந்த ஒரு விஷயத்துக்கு கணவரை பற்றியோ குழந்தைகளை பற்றியோ கவலைப்படாம இறைவன்ட்ட நிறைய விஷயங்கள் பொறுப்பு. இறைவன் எல்லா விஷயத்தையும் சூப்பரா பண்ணுவான். நம்ம மற்றவங்களுக்காக பண்ணும்போது ஒரு விஷயத்த வந்து தயவு செய்து பகிர்ந்தளிங்க. பகிர்ந்தளிக்கப்படும் தான் அது நமக்கு எந்த விஷயம் பகிர்ந்தளிக்கப்படுதோ அது நமக்கு டபுள் மடங்கு நமக்கு திருப்பி வரும். இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கே பாருங்க, நம்ம சொல்லி கொடுக்கோம், உனக்கு மட்டும் நீ எடுத்துக்கோ, உனக்கு மட்டும், அந்த மாதிரி யாருமே சொல்லாதீங்க. எல்லாருக்கும் நீங்க ஷேர் பண்ண சொல்லி கொடுங்க. அது நம்ம சைல்ட்ஹுட்னு சொல்லி கொடுங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பல பேருக்கு செய்ய ஒரு உதவி பண்ணும்போது நம்மளுடைய வாழ்க்கை தான் நமக்கு உயரும். நம்ம மட்டும் இந்த ஹீலிங்ல கூட நான் இவ்வளவு அசல்ட்டா பண்ணிருக்கேன் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணும்போது எனக்கு மட்டும் நான் இது ஃபர்ஸ்ட் எல்லாருமே சொல்லுவாங்க, நான் என் ஃபேமிலிக்கு மட்டும் தான் நான் பண்ண போறேன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு சொல்லும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஒரு விஷயத்த எல்லாருக்கும் இல்லாம நமக்கு மட்டும் ஸ்பெசிபிக்கா இறைவன் கொடுக்கான். ஹீலிங்கிறது ஒரு இறையருள் பெற்ற ஒரு புனிதமான துறை. அப்போ எல்லாரும் கிடைக்காத ஒரு பிளஸிங் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, இது எனக்கு மட்டும் நான் எப்படி பயன்படுத்த முடியுது, எல்லாருக்கும் நான் பயன்படுத்தலாமே, எல்லாரும் கொடுக்கலாமே, எல்லாரும் கொடுக்க எனக்கு என் ஹெல்த் நல்லா இருக்கும். மாஷா அல்லா, நான் ஹீல் பண்றது வந்து இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தது இல்லை. என் ஃபேமிலிக்குமே இறைவனுடைய அருளால நாங்க நல்லா இருக்கோம். ஏன் அப்படின்னா, எதை நம்ம அதிகமா மற்றவங்களுக்கு வந்து கொடுக்கமோ அது நமக்கு திருப்பி கிடைக்காது. அன்பா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். இன்னைக்குள்ள பெண்கள் வந்து தயவு செய்து சொல்ற ஒரே ஒரு விஷயம், என்ன சம்பாதிச்சாலும் உங்க ஃபேமிலியை விட்டுறாதீங்க. அந்த ஃபேமிலியை மாதிரி கொடுக்குற ஒரு ஆதரவு அன்பு உங்களுக்கு யாருமே கொடுக்க முடியாது. பெண்கள் தைரியமா இருக்கலாம். இப்ப விஷயத்தை கடந்து வந்துருக்கேன் அப்படின்னா, நம்ம லைஃப்ல நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் பேசுவாங்க. எல்லாத்தையும் விட்டு தள்ளிட்டு நம்ம ரொம்ப செல்ஃப் கான்பிடன்ட் எப்போ நமக்கு அதிகமா இருக்கோ அது ஒண்ணுதான் நம்மள வந்து காப்பாற்றும். என்னை பத்தி எனக்கு தெரியும், என்னை பத்தி ஹஸ்பண்ட் தெரியும், என்னை பத்தி வந்து எந்த ஒரு சூழ்நிலைகளையுமே நமக்கு நிறைய விஷயங்கள், அதாவது தவறான விஷயங்கள் நிறைய நம்ம கடந்து வந்துட்டு தான் இருக்கோம். நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, என்ன நம்பி ஒரு குழந்தை இருக்கு, என்ன நம்பி ஹஸ்பண்ட் இருக்காங்க. பெண்கள் ரொம்ப உஷாரா இருக்கணும் இந்த காலத்துல. இது இருந்தா மட்டும்தான் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம கடந்து வர முடியும். சில பெண்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமா இருக்கும். தேவையில்லாத அன்புக்கு யாருமே அடிக்ட் ஆகாதீங்க, தேவையில்லாத பாசத்துக்கு யாரும் அடிக்ட் ஆகாதீங்க. நம்ம வந்து இந்த உலகத்துல இறைவன் அற்புதமான ஒரு இதை நம்ம கொடுத்துருக்கான். ஒரு குடும்பத்தோட சந்தோஷமா வாழக்கூடிய வாழ்க்கை வந்து அது பெரிய பாக்கியம். சம்பாதிக்கிற பேர்ல எந்த ஒரு பெண்ணுமே தயவுசெய்து தனித்து வாழாதீங்க. தாழ்மையான வேண்டுகோள். தனி மரம் தோப்பாகாது. எல்லாரையும் கடந்து வரும்போது அவங்களுக்கு மென்டல் பவர் சூப்பரா அவங்களுக்கு கிடைக்கும். எப்பவுமே வந்து சில விஷயங்கள் வந்து நெளிவு சுழிவு இதெல்லாம் பார்த்து வரும்போது தான் உங்க அறிவால் நீங்க பெரிய ஆளாகலாம், நீங்க எல்லாம் பண்ணலாம். எப்போ உங்க அணுகுமுறை கரெக்டா இருக்கோ அப்பதான் வெற்றியாளர் ஆக முடியும். ஸோ உங்க அணுகுமுறைங்கிறது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட். நீங்க ஃபேமிலி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். நீங்க நினைக்கிற மாதிரி சாதனையாளர்களுக்கு எல்லாருக்குமே அவ்வளவு ஈஸி கிடையாது. லைஃப் இஸ் வெரி பெயின்ஃபுல் லைஃப் தான். நாங்க ஒவ்வொரு நாளும் பெயின்ஃபுல்லான கடந்து வந்துட்டு இருக்கோம். குழந்தைங்களை பார்க்கலாம், ஆனா அதுல கிடைக்கிற ஒரு நிம்மதி
இதெல்லாம் நான் கடந்து வரும்போது அப்ப நான் மத்தவங்களுக்கு எவ்வளவு விஷயம் நான் ஷேர் பண்ண இறைவன் எனக்கு கொடுத்துருக்கேன். அந்த பெயினோட வந்து நீங்க பெயினை பார்க்காம எனக்கு கொடுத்த பிளெஸிங்கை மட்டும் நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பெயின் தெரியாது. எவ்வளவு பெரிய வழிகளும் நீங்க தாங்கிக்கிடுவீங்க. ஸோ எது ஒரு விஷயமே எனக்கு மட்டும் இல்லாம நான் மற்றவங்களுக்காக கொடுப்பேன், மற்றவங்களுக்காக செய்வேன் செய்யும் போது அது உங்களுக்கு மேன்மைப்படுத்தும். எல்லா விஷயங்களையும் மேன்மைப்படுத்த வைப்பான் இறைவன். தேங்க்யூ சார். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எஸ், நான் அதிகமாக என்னோட கெஸ்ட்டுக்கிட்டலாம் வந்து எதிர்பார்க்குற ஒரே விஷயம் இந்த வார்த்தை தான். ஏன்னா நம்ம எல்லோரும் இப்போ லேடிஸாக இருக்கோம், முக்கியமாக முஸ்லீமாக இருக்கோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து அல்லாக்காக தொழுது ஓதிக்கிட்டு இருந்துடுறேன், அது போதும், அப்போ தான் அல்லா என்னை பொருந்திப்பான். இந்த ஒரு மைண்ட் செட் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்குது. ஆனால் இறைவன் உங்களுக்கு கொடுத்த இந்த விஷயங்களை நீங்கள் மற்றவங்களுக்கு பயன்படுத்துகிறது தான் உண்மையான தொழுகை அப்படின்னு நான் பார்ப்பேன். ஏன்னா எந்த ஸ்கில் நம்மக்கிட்ட இருக்கோ அது இறைவன் கொடுத்தான். இந்த ஸ்கில்லால் உங்களுக்கு மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து பயன் பெறணுங்கிறதுக்காக பயன் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இறைவன் கொடுத்துருக்கான். ஸோ அந்த ஸ்கில்லை வந்து நான் எனக்கு மட்டும் வச்சுக்கிறலாமா? இன்னும் வந்து நம்ம பிள்ளைங்க, நம்ம பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கும் வச்சுக்காமல் அதை வந்து வேஸ்ட் ஆக்குறாங்க. நான் வந்து தொழுகிறேன், ஓதுறேன், என் வீட்டை பார்த்துக்கிறேன், குழந்தைங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஸ்கில் இருந்தாலும் அதை மறந்துட்டு இதெல்லாம் ஒரு ஸ்கில்லா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான சகோதரிகளுக்கு தான் நம்ம ஹெவன்சி கவுன்சிலிங் உங்களை நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்காக சில மணித்துளிகளை ஒதுக்குங்க, நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க, உலகத்தை பாருங்கள், இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த துறையை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம கரியர் கவுன்சிலிங் கூட கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் செஷன்ஸும் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா நிறைய துறைகள் இருக்குது. ஸோ இந்த ஹீலிங்காக இருக்கட்டும், இன்னும் ட்ரேடிங்காக இருக்கட்டும், இன்னும் இப்போ நம்ம பார்த்தது கொஞ்சம் தான், ஒரு 4 பேரை தான் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் இன்ஷால்லா அடுத்தடுத்த வகுப்புகளில் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் வந்து நம்ம இன்னும் வெவ்வேறு சிஸ்டர்ஸை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி இத்தனை துறைகள் வந்து இறைவன் ஏற்படுத்தியிருக்கான். இதை தாண்டியும் நிறைய துறைகள் இருக்குது. உங்களுக்கு எதில் பிடிச்சிருக்கோ, எதில் ஆர்வம் வருதோ இறைவன் அதைத்தான் உங்களுக்கு சூஸ் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். ஸோ அதில் நீங்கள் வந்து எடுத்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இறைவனுக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த பர்பஸை நிவர்த்தி செய்யும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி சிஸ்டர் சொன்ன மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் முடிச்சுக்காமல் வெளியில் எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுங்க. அண்ட் அந்த சர்வீஸ்க்கு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிறதும் வந்து தப்பில்லை. அது இறைவன் ஒருவன் மட்டும்தான் முதலாளி, நம்ம எல்லாருமே அவனுடைய அடிமைகள் தான். ஸோ உங்களுடைய சர்வீசஸையும் சார்ஜ் ஓரியன்டாக நீங்கள் மாற்றலாம். ஸோ இது வந்து எனக்குமே வந்து கொஞ்சம் ஐடியாலஜி கொடுத்ததும் வந்து சிஸ்டர் தான். அண்ட் அதுக்கு வந்து பர்சனலைஸ்டாகவும் நான் உங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இவங்க வந்து நிறைய விஷயங்கள் எனக்குமே வந்து பூஸ்ட் பண்ணாங்க. அப்போது அந்த விஷயங்கள் நான் ஒரு ஸ்டெப்பில் வந்து நான் கொஞ்சம் என்னடா அப்படின்னு டயர்டாகி நின்ன இடத்துல ஷி கேவ் மீ சம் சப்போர்ட். ஸோ அந்த ஒரு இது வந்து எனக்கு ரொம்பவே வந்து பர்சனலைஸ்டாக அவ்வளோ ஒரு தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ண வச்ச ஒரு விஷயம். ஸோ அதுக்கு அகெயின் வி தேங்க்யூ. அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய இந்த ப்ரீஷியஸான டைமை எங்களுக்காகவும் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ஜஸாக்கல்லாஹு கைர் சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இப்போது சகோதரிகள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நம்ம சகோதரி சையத் அலிக்கு நீங்கள் சொல்லலாம். உங்களுடைய டவுட்ஸும் கேட்கலாம், அவங்க பதில் சொல்லுவாங்க. உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் சொல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். சொல்லுங்க. இல்ல, இது வந்து என்னோட சிஸ்டர் தான். நான் வந்து என்னோட சிஸ்டரா வந்து அவளை பார்த்துருக்கேன். ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவளோட ப்ரொபோஷனல் எப்படி இருக்கா அப்படிங்கறது இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவ பேசின விதம், அவளோட இது எல்லாம் எனக்கே வந்து அவ மேல ஒரு மரியாதையே வந்துடுச்சு. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெஸ்டா பண்ணிட்டு இருக்கா. அவ சொன்ன விஷயங்கள்லாம் இனி நானும் யோசிச்சு பாக்குறேன். நிறைய எனக்குமே அட்வைஸ் பண்ணியிருக்கா. மெயினா என்னன்னா இந்த கிளாஸ்ல எனக்கு ஜாயின் பண்ணி விட்டதுமே என்னோட சிஸ்டர் தான். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா பண்ண. தேங்க்யூ ஸோ மச். இப்படி ஒரு சிஸ்டர் இருக்காங்கன்னு பாத்திமா.
அல்ஹம்துலில்லாஹ். பண்ணதுல உண்மையாலுமே என்னமோ ஒரு ட்ரெஸ் ஃப்ரீயாவே அப்படியே எங்கேயும் நான் அப்படியே கரைக்கிற மாதிரி எல்லாம் பக்குவேன் அப்படின்னு நான் ரொம்ப தூரமா போயிட்டு அப்படிங்க என்ன சொல்றது, ஐயோ லீவ் விட்டுருச்சா என்ன பண்றது, எனக்கு ஒரு நாள் லீவு கிடைக்காதாங்கிற மாதிரி இருக்கு. ஆனா அத கூடி நம்மள வந்துட்டு அழகா அந்த இந்த ஒரு வாரம் அல்ஹம்துலில்லாஹ் நான் தேத்திக்குவேன். என்ன அந்த அளவுக்கு இருந்து ரொம்ப ரொம்ப ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அது மட்டும் இல்லாம ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையோட வேல்யூவும் அந்த வார்த்தைக்கு நம்ம அவங்க கொடுக்குற ஒரு பெரிய ஒரு இது வந்துட்டு எவ்வளவு ஒரு பெரிய விஷயம். ஏன்னா வார்த்தைன்னு நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். ஆனா அல்லாவே சொல்றேன், நீங்க வந்து வாய்மூடி மௌனமா இருக்கிறதே சில நேரங்களில் சிறந்ததுங்கும் போது அந்த வார்த்தைக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அது சிலரை குணப்படுத்துதுங்கும் போது அதை நாமளே சொல்லும் போது நம்ம நிறைய குணப்படுத்திக்கலாங்கிறது வந்துட்டு இந்த ஒரு இது மூலியமா நான் இதாக்குனேன். ரொம்ப ரொம்ப ஜஸாக்கல்லாஹ் ஹைரா பரியா சிஸ்டர். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கிடைக்கும் போது அப்படியே அல்லாஹ் வந்து என்னை ஏதோ ரொம்ப ஒரு பட்டு தீட்டக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஆனா அல்லாஹ் இது முழுமையா அதுல செயல்படுத்தணுங்கிற இன்னும் ஒவ்வொரு நொடியையும் கரெக்டா பண்ணணுங்கிற ஒரு யாரோ பக்கத்துல இருந்து சொல்ற மாதிரி எனக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஜஸாக்கல்லாஹ் ஹைரா சைதலி ஃபத்திமா சிஸ்டர். ரொம்ப ரொம்ப ஆமா. ஏன்னா அக்கிட்டாச்சு நம்ம வீட்டுல நான் சொல்லும் போதாகட்டும் இதெல்லாம் சொன்னா அதெல்லாம் டக்கு நல்லா கேட்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது டக்குன்னு கேட்குன்னு முதல்ல நம்ம மனசுக்கு அதை புரிய வைக்கணும் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி பாடிக்குள்ளேயே அது இருக்கு. அல்லாஹ் நமக்கு அந்த ஒரு ஆற்றலையும் தந்திருக்கான். நம்ம தான் அதை யூஸ் பண்ணாம அதை அப்படியே விட்டுட்டு நீங்க சொன்ன மாதிரி பெயின் கில்லரை தேடி, ஏன்னா ரொம்ப ஈஸியா கிடைக்குது இல்லையா அது, அதனால அதை தேடி போறோம். ரொம்ப ரொம்ப ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. நான் இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் வேற எனக்கு சொல்றது ரொம்ப அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. ஜஸாக்கல்லாஹ் ஹை. தேங்க் யூ சிஸ்டர். தேங்க் யூ சோ மச் ஃபார் திஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்மா. நான் ஹாஜரா குட்டி. சொல்லுங்க. வயசு வந்து இப்ப 53ஆவது. எங்க பிள்ளை நம்ம சமுதாயத்துல இப்படியும் பிள்ளைங்க இருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட வேண்டியதா இருக்குங்கம்மா. இவ்வளவு பெரிய விஷயம் செய்றீங்க. அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் நிறைய அல்லாஹ்தாலா நிறைய பேத்துக்கு சிஃபாவாக்கி தரணும். நீங்க அல்லாஹ்வுடைய உதவினால அல்லாஹ் உங்களுக்கு பெரிய ரஹ்மத்தும் பரக்கத்தும் செய்யணும், ஆயுசையும் கொடுக்கணும் அல்லாஹ்தாலா. இப்ப எனக்கு ஒரு சின்ன கேட்கலாங்கம்மா. எனக்கு இந்த உள்ளங்கை வந்து வலிச்சுக்கிட்டே இருக்கு. ப்ரெஷர் இருக்கு, சுகர் இருக்கு. இந்த உள்ளங்கை ஏதோ ஒரு ஏணியை தூக்குனேன், அதனால எனக்கு வலிக்குது. ஆனா அந்த படம் போட்டு பள்ளியாசல்ல கொடுத்தாங்க. 2 கால் பாதம் போட்டு எந்தெந்த தாவல எந்தெந்த பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு சீட் ஒன்று கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த உள்ளங்கை இந்த விரலெல்லாம் வலிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன வந்து அதாவது உங்களுக்கு வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குன்னு பாத்தீங்களா? B12 சி இந்த மாதிரி இருந்தா கூட கை கால் நரம்பு கொஞ்சம் வீக்கா இருந்தா கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்கன்னா காலையில சூரிய வெளிச்சம் உங்களுக்கு பார்க்க முடியும் அப்படின்னா நீங்க டெய்லி பாருங்க. சூரிய ஒளியை பாருங்க. அது வந்து ரொம்ப அதுலதான் நிறைய பிளென்டி ஆஃப் விட்டமின் சி, B12 இது 2 தான் உங்களுக்கு குறைபாடா இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சு. நீங்க தேவையில்லாம எப்பவுமே நல்லா இருக்கு, மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. ப்ரெஷர் கொஞ்சம் கூட இருக்கு. நீங்க வந்து டென்ஷன் எடுக்கிறீங்க, டிப்ரெஸ்ட் ஆகுறீங்க, பழச நினைக்கிறீங்க, அதெல்லாம் விட்டுருங்க. ஒரே ஒரு விஷயம் சகோதரியோட நான் எப்பவுமே சொல்றேன், இறைவன் நாடம் எதுவுமே நமக்கு நடக்காது. அவன்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நீங்க ஹாப்பியா இருங்க. நீங்க ஏதாவது ஒரு நாளை மாத்த முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாதுங்கம்மா. பண்ண முடியாது. நீங்க விஷயத்தா உங்களுக்கு ப்ரேயர் மட்டும் இறைவன்கிட்ட எல்லா பொறுப்பையும் அவன்கிட்ட விட்டுட்டா அப்படின்னா நம்ம வேலை தன்னால நடக்கும். நம்ம இந்த உலகத்தை எதுவுமே நம்ம மாத்த போறது கிடையாது, நம்ம விட்டுட்டு போறது கிடையாது. பீஸ்ஃபுல்லா இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு கெட்ட விஷயங்கள் நடக்குது சார். அதுலலாம் இருந்து நமக்கு எல்லாம் நமக்கு நல்ல நாளாக்கி கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஆமா. பிள்ளைக்கு வேலைக்கு போடுங்கம்மா. பிள்ளைங்க சின்ன வேலை போகுது. நான் ஒரு சின்னதா ஒரு ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கொடுப்பேன். ஒன்றும் இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு நீங்க எதை வந்து வச்சுட்டே இருக்கீங்களோ அது உங்களுக்கு அதிகப்படியாக தான் ஆகும். இவன் எதுனாலும் சரி நீங்க ப்ராப்ளத்தை சிந்திக்க ஆரம்பிச்சு உங்க ப்ராப்ளமே தான் வரும். எப்போ நீங்க சொல்யூஷனை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சு அதை நோக்கி நீங்க போறீங்களோ அப்பதான் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இந்த வலி நீங்க வலியை பத்தி யோசிக்க அதுக்கு போட்டுங்க. இந்த வலி எனக்கு குணமாயிட்டு எல்லாம் நீங்க கொடுத்துருக்காங்க. கிராட்டிடியூட் டெஸ்ட் டெய்லி எழுதுங்க. ஒவ்வொரு நாளும் பிஃபோர் பெட் டைம். இப்போ வந்து இன்னைக்கு நாள் எனக்கு ரொம்ப அருமையா போனதுக்கு நன்றி நன்றி நன்றி, சாப்பாடுக்கு நன்றி, தூக்கத்துக்கு நன்றி, இந்த உடம்பு அழகா நமக்கு இயங்குது அதுக்கு நன்றி. உங்க உடம்புக்கு நீங்க எப்ப நன்றி சொல்ல ஆரம்பிக்கீங்களோ அப்ப அந்த ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லாமே செயல்பாடு சூப்பரா இருக்கும். எங்க பொண்ணுமே அக்குபஞ்சர் தான் படிக்கணும்னு ஜாயின் பண்ணிருக்கு. இன்னொரு பாப்பா டீச்சர் வேலையில ஜாயின் பண்ணிருக்கு. கண்டிப்பா பண்ண சொல்லுங்க, எல்லாருக்கும் பண்ணுங்க. நமக்கு மட்டும் எப்பவுமே படுத்தாதீங்க. எந்த விஷயத்தையும்
மற்றவங்க ஷேர் பண்ணும்போது நம்ம வந்து நம்மளுடைய திறமை நமக்கு அதிகமாகும், நம்ம நிலையை உயரும். எந்த ஒரு செயல்பாடுலையும் கொஞ்சம் கூட இம்மியளவு கூட சந்தேகம் இல்லாம கான்ஃபிடண்டா பண்ண சொல்லுங்க. அதுதான் வெற்றி. நம்மளால எதுவுமே முடியாதுன்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. இறைவன் அற்புதமான ஒரு ஆற்றல் நம்ம கொடுத்துருக்கான். அந்த கான்ஃபிடண்ட கடைசி வரைக்கும் குறைய சரிங்கம்மா, இன்ஷால்லா துவா செய்யுங்கம்மா. நாங்கள் துவா செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ். சொல்லுங்கம்மா. பேச்சு ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து எல்லாருக்கும் நீங்க சொன்னது வந்து இன்னும் முதல் அமல் சொன்ன மாதிரிதான் ரொம்ப ரொம்ப எனக்கு இதா இருந்துச்சு. நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை நான் ரொம்ப எடுத்துக்கொண்டேன். நமக்குள்ளே வச்சுக்கொண்டா அது எதுவும் யூஸ் இல்லை, அது எல்லாருக்கும் கொடுக்கும் போதுதான் அது பயம் அளிக்கும் அப்படின்றது புரிஞ்சிருக்கு. இன்ஷா அல்லாஹ் அது மாதிரி எல்லாரும் அப்படின்றதுக்காக சொல்றேன். இல்லைங்க அம்மா ஒரு நிமிஷம் பாப்பா. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ஜேர்னி நல்லா ஆகணும். நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்க வந்து நான் இருக்க சிட்டி ரொம்ப இந்த சிட்டி மும்பைல வந்து நீங்க சொன்னீங்களே நானா சம்பாதிக்கிறேன், ஆனா அந்த இது இங்க ரொம்ப இருக்கு. பெண்கள் டைவர்ஸ் ஆகுது. நீங்க சொன்னதை நான் எடுத்துக்கொண்டேன். அது மாதிரி ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்மா. இஸ்லாமா சொல்லுங்கம்மா. முதல்ல உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னன்னா உட்கார்ந்த இடத்துல எங்களுக்கு எல்லாருக்குமே ஹீலிங் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். அல்ஹம்துலில்லாஹ் ஃபார் எவ்ரிதிங். எல்லா பக்கம் தெரியும். அது இது ஒன்னே தான் சொல்றதுக்கு இருக்கு, வேற எதுவுமே இல்லை. நான் இந்த ஹெவன்சி கவுன்சிலிங்ல சேர்ந்ததுல இருந்து ஒவ்வொரு நாளுமே நான் ரிஃப்ரெஷ்ஷா தான் நினைக்கிறேன். அது இன்னைக்கு ரொம்ப அதிகமாயிருச்சு. ஆமா, வாழ்க்கை உலகத்துல அன்புங்கிற ஒரு பெரிய ஒரு இது இன்னைக்கு அதெல்லாம் இல்லாம தான் நிறைய பேர் நோய்வாய்ப்படுறோம். ப்ராப்பரான அன்பு இல்லை பிள்ளைங்கள்ட்ட. தாய் அதாவது எல்லாரும் வந்து என்ன கவுன்சிலிங் கொடுத்தப்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, பிள்ளைங்களை எப்படி வந்து கைட் பண்ணே தெரியாம பிள்ளைங்க மேலே எல்லா பழையும் சமத்துறாங்க. அது ரொம்ப வேறுபடி விஷயமா இருக்கு. பிள்ளைங்கள்ட்ட ஒரு 1/2 hour அட்லீஸ்ட் ஒரு 10 minutes உட்காந்து பேசணும். பேசுறது இல்லை. ஸோ அந்த அன்புக்கு வேற விஷயத்த ஏங்க ஆரம்பிச்சிருக்காங்க குழந்தைங்க. எப்பவுமே வரக்கூடாது. பிள்ளைங்கிட்ட பேசுங்க, ஃப்ரெண்ட்லி ஆயிருங்க. எல்லாம் என்னென்ன டெய்லி பண்றாங்க ஆக்டிவிட்டிஸ் கேளுங்க. இந்த அன்பான விஷயம் வந்து உலகத்துல எதுவுமே எல்லாராலும் எல்லாம் மாற்ற முடியும். நான் கொடுத்த தெரப்பியை விட நான் சொன்ன வார்த்தைங்க அந்த பொண்ணு வந்து சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. எல்லா தவறும் பேரண்ட்ஸ் மேல தான் இருந்துச்சு. பேரண்டிங் ஒழுங்கா இல்லை. அது ரொம்ப வருத்தக்கூடிய விஷயமா இருக்கு. எல்லா டயத்துலையும் நம்ம கொடுக்குற டயத்தை நம்ம பக்காவா பண்ண முடியும். அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்தாலே நம்ம வந்து அந்த ஒரு நாள் வந்து நம்ம அழகா வடிவச்சு கொடுக்க முடியும். அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப அழகா பண்ணுங்க. அது நமக்கு நிறைய விஷயங்கள் பெனிஃபிட்ஸா தரும். கிடைச்ச நம்ம ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடி ப்ரிசீஸா நினைச்சு அதுக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியும். அல்லாஹ்க்கு ரொம்ப நன்றி. இப்ப நான் ஹீலிங் எனக்கு பண்ண முடியுது, இந்த வாய்ப்பை நான் கொடுத்துருக்கான். இந்த உலகத்துல வேலையும் பார்த்துட்டு நம்ம மற்றவங்க ஹீல் பண்றாங்கன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி எல்லா சகோதரிகளும் ஒவ்வொரு திறமையும் பயன்படுத்தி எப்பவும் சும்மா இருக்கக்கூடாது. பயன்படுத்த அதிகமாயிட்டே இருக்கு. எனக்கு வந்துட்டு எனக்கு நேரம்ங்கிறது கிடைக்காத மாதிரி வேலையிலேயே இருந்துட்டு இருந்தேன். இப்போ நானே உருவாக்கிட்டேன். ஹெவன்சி கவுன்சிலிங்ல ஒவ்வொரு கிளாஸுக்குமே எனக்கு நேரம் ஒதுக்க பழகிட்டேன். அது எனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் இந்த இதுல. அதுக்கு நான் ஜன்னத்துல் பஹரியாக்கு தான் நன்றி சொல்றேன். உண்மைதான். ஜன்னத்துல் பஹரியா மூலமா நமக்கு நிறைய 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 அறிவுகள் நல்லா கொடுக்கலாம். அவங்கள மூலமா நமக்கு கொடுக்கலாம். அவங்க நினைச்சவங்கள அவங்களுக்குள்ளே வைக்காம அவங்க எல்லாருக்கும் பகிர்றாங்க. அதனாலதான் எத்தனையோ சக்சஸ்காரவங்களை வந்து நம்மள சந்திக்க வச்சிருக்காங்க. அல்லாஹ் அவங்களுக்கு அதிகமான நன்மை தரணும். அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹு கைர் சிஸ்டர்ஸ். மற்றவங்க உங்களுடைய கருத்துக்களும் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கான எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். நம்மக்கிட்ட ஹீலர் இருக்காங்க, வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அஸ்ஸலாமு இப்போ வந்து நம்ம ப்ரெஷர் சுகர்களை மாத்திரை திடீர்னு நிப்பாட்ட முடியாது தான். நீங்களே நான் இதுக்கு முன்னாலாம் கசாயம் அதை இதையும் குடிச்சு தான் சரி பண்ணிட்டு இருந்தேன். இப்போதான் கொஞ்சம் எங்கள் அம்மா திடீர்னு மௌத்தாயிட்டாங்க.
இப்போ 90 வயசு வரைக்கும் எனக்கு எங்கள் அம்மா இருந்தாங்க. போன வருஷம் தான் மூத்தானாங்க. எனக்கு எப்பயும் சின்ன பிள்ளையிலேயே என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால எங்கள் அம்மா சொல்கிறது தான் நான் கேட்பேன். எங்கள் வீட்டுக்கார் வெளியில் இருப்பார். அவங்க சொல்லுவாங்க. இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிறதுனால எங்கள் அம்மாட்ட தான் கேட்பேன். இதை எப்படிமா செய்யலாம், இதை எப்படிமா செய்யலாம்னு எங்கள் அம்மா சொல்லி சொல்லி தருவாங்க. எங்கள் அம்மா படிப்பறிவு இல்லைனாலும் நல்ல நாலேஜாக இருப்பாங்க. அவங்க அப்பா வந்து ரொம்ப பெரிய அஜர்த்தாக இருந்தாங்க. உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தா நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் குரான்லாம் ஓத மாட்டீங்க, மறந்துட்டா பாவம்ட்டு வாயளவுலேயே சொல்லி கொடுத்தாங்க. அதே போல எனக்கும் அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாது. எங்கள் அம்மா கேட்டு தான் திடீர்னு அவங்க மூத்தாவும் நான் ஒரு மெண்டல் ஆன மாதிரி எந்த இருந்தாலும் ஒரே சிந்தனை, அப்படியே ஒரே சிந்தனை. திடீர்னு மூத்தாவி உடனே மையத்துக்கு உள்பாட்ட வாங்கன்னு வேற சொல்லிட்டாங்க. வேற எந்த சொல்லுன்னு சொல்லாமல் அவங்க அம்மா மூத்தாயிட்டாங்க, மையத்துக்கு உள்பாட்ட சீக்கிரம் வாங்கணும். எடுத்ததையும் அந்த வார்த்தை சொல்லவும் என்னால் ஜீரணிக்கவே முடியல. அதுலேருந்து ஒரு 2 வருஷமா எனக்கு படாத பாடுமா மனசளவில். அதாவது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு நீங்க சொல்லும் போது. ஒண்ணு யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு இவ்வளவு வயசுல உங்க அம்மா இருந்திருக்காங்க, அல்லாஹ் ரொம்ப நன்றி சொல்லுங்க. எத்தனையோ பேருக்கு சின்ன வயசுல தாய் இல்லாம எவ்வளவு விஷயத்த இது பண்ணிட்டு போறாங்க. அப்ப அதுக்கு நீங்க அல்லாஹ் நன்றி சொல்லணும். இந்த உலகத்துல எல்லாருமே மறந்து சந்திச்சுதான் ஆகணும். அந்த ஒரு விஷயத்த இது நமக்கு இது அதை நீங்க வந்து இழந்ததை வந்து என்னைக்குமே நினைச்சு மனசுல இருக்கு. இந்த வழிதான் உங்களுக்கு வந்து நிறைய நோய் வந்து போனதுதான். இவ்வளவு வயசு வரை உங்களுக்கு கடந்திருக்காங்கன்னு நினைச்சு நீங்க அல்லா சொல்லுங்க. இது பெஸ்ட் இன்ஃபுளுன்ஸ். இந்த அன்பு எத்தனையோ பேர் கிடைக்காம இருக்கு. பாத்திருக்கீங்களா நீங்க? சில பிள்ளைங்க 2 வயசு தாய்கள் இருக்காங்க, சில பிள்ளைங்க 5 வயசு தாய்கள் இருக்காங்க. அப்ப அந்த இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எவ்வளவு விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க உலகத்துல. அவங்களுடைய மருமை இருக்காங்க, இதுவா செய்யுங்க. அவங்களுக்கு மருமை இப்போ நம்ம இப்படிலாம் கவலைப்பட்டனால அவங்க வரப்போறாங்களா? எல்லாருமே இந்த உலகத்தை விட்டு போகதான் போறோம். அந்த உலகத்தை விட்டு போகும்போது நம்ம என்ன பண்ணிட்டு போறோம்? இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்திருக்கோம் அதை நம்ம சிந்திக்கணும். அதனால முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம் கூட ஒருத்தருக்கு ஹீல் பண்ண முடியும், மற்றவங்களுக்கு உதவ முடியும் அப்படின்னா அந்த ஒண்ணுதான் நம்ம அந்த நோக்கத்துக்கு. அதான் நீங்க மறந்துட்டு உங்க அம்மாவை அதிகமா துவா செய்யுங்க. இதெல்லாம் நீங்க வந்து உங்களுக்கு இவ்வளவு அறிவை கொடுத்துருக்காங்க, எவ்வளவு பெரிய விஷயம், நல்ல விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நீங்க எப்பவுமே நினைச்சுக்கோங்க, எங்க அம்மா கொடுத்த நல்ல விஷயங்களை மட்டும் நான் எடுத்துட்டு இருக்கேன். போனவங்க வந்து என்னைக்குமே எந்த ஒரு விஷயத்தையும் கடந்து போன நாட்களும் சரி, கடந்து போனவங்களுக்கு அதுக்கு நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன உண்டு அதுதான் பார்க்கணும். நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாம நீங்க உங்க ஹெல்த் நீங்க தான் உங்க குடும்பத்தை வந்து வழி நடத்தணும். அப்போ மட்டும் நீங்க தான் வந்து நீங்க ஆரோக்கியமா தான் உங்க வீட்டை எல்லாருமே ஆரோக்கியமா இருப்பாங்க. சரியா? அந்த வழியை எப்பவுமே சமக்காதீங்க. அந்த வழியை வெளியே விட்டுட்டு அவங்களுக்கு வந்து அதிகமா இத்தனை வருஷம் நம்ம இருந்தாங்கன்னு நினைச்சு நீங்க அந்த ஒரு ஆட்டிடியூட நீங்க பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஹாஜிராமா வந்து எல்லாருக்கும் நன்றி செலுத்துறோம். இந்த பொண்ணுக்கும் நன்றி செலுத்துறோம். அல்லாஹ் அவங்களுக்கு மேல மேல ஆரோக்கியம் கொடுத்து இன்னும் நிறைய மக்களை வந்து நேர்வழிப்படுத்தணும். இவங்களால எனக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலாம். இப்போ கொஞ்சம் எவ்வளவோ பரவாயில்லைங்கம்மா. அந்த பழசெல்லாம் கொஞ்சம் மறைஞ்சி நல்லா இருக்கேன். கொஞ்சம் 90% நல்லா இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். அந்த பழத்துக்கு போகாம பழைய நினப்புல இருந்து கொஞ்சம் மீண்டு வந்திருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். மனசு எப்போ சுத்தமா இருக்கோ அப்பதான் நம்ம விஷயங்கள் எல்லா விஷயம் நம்ம அடைய முடியும். அந்த மனசுல மனம் ஒரு அற்புதமான ஒரு சக்தி. தேவையில்லாத நம்ம நெகட்டிவிட்டி இது பண்ணும்போது நம்மளும் அழிவா நம்ம சுத்தி இருக்க எல்லாருமே பாதிக்கும். எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா அழகா வச்சுக்க பூந்தொட்டி மாதிரி எப்பவுமே நல்ல விஷயங்கள் நடக்கும். அல்ஹம்துலில்லாஹ். பரவாயில்லைங்கம்மா, எவ்வளவோ பரவாயில்ல. 95% 1% இருக்கு. 99% தேவலான்னு நினைக்கலாங்கம்மா. அல்ஹம்துலில்லாஹ். ஒன்றும் அவங்கள்ட்ட பெயர் இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்கம்மா. அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா ஹாஜிராமா வந்து நம்ம இதில் ஜாயின் பண்ணி நிறைய ரிசர்ச் டீமில் இருக்காங்க, நிறைய படிக்கிறாங்க, நிறைய இவங்க நம்மெல்லாம் கூட கூகுளில் தேடி கொண்டு வருவோம். இவங்க வந்து எப்படி அதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்கன்னே தெரில. நிறைய விஷயங்கள் பேசுவாங்க, அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பேசுகிறத நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அவங்க பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப டேலண்ட்டான ஒரு பர்சன் மாஷா அல்லாஹ். நல்ல ஒரு நாங்கள் தொடர்ந்து இவங்களை நம்ம பார்த்து வரோம் இல்லையா, முன்னைக்கு இப்போ ரொம்பவே மாஷா அல்லாஹ் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அண்ட் சில விஷயங்கள் வந்து இறைவன் வந்து நமக்கு அந்த குட்டி பெயின் வச்சுக்கிட்டே தான் இருப்பான். அதுதான் நம்மளோட இன்னும் அதை நம்மளை ஆக்கப்பூர்வமாக ஆக்கும். அந்த ப்ரொடக்டிவிட்டி வர்றதுக்காக தான் அந்த பெயின் உங்ககிட்ட இருக்குது ஹாஜிராமா. ஸோ இன்ஷா அல்லாஹ் அது நல்லது தான். கரை நல்லதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இது நல்லது தான். அப்போ தான் நீங்கள் வந்து ப்ரொடக்டிவாக இருப்பீங்க. வேகப்பட்டுட்டு எங்களோடலாம் போட்டி போட்டு நீங்கள் படிக்கிறீங்கல்ல, அதுக்கெலாம் அந்த பெயினும் ஒரு காரணம். ஸோ இறைவன் நல்லதுக்கு தான் அதை வச்சுருக்கான். அதை என்ஜாய் அதை வந்து
அப்படியே போங்க, கடந்து போங்க. நல்லது தான். அது இருக்கிறதுனால தான் நீங்கள் இப்போ இப்படி இருக்கீங்க. அது இல்லைன்னா அசால்ட்டாக இருந்துருவோம். உங்கள் வயசு எத்தனையோ பேர் எப்படி இருக்காங்க, ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்க பாருங்கள். ஸோ அதுதான் நல்லது தான். சரியா? ஃபியமான்லாம். அண்ட் எங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு பெரியவங்க. ஏன்னா ஒரு குரூப்பில் ஒரு பெரியவங்க இருக்காங்க, நம்மளோட சேர்ந்து அவங்க பயணிக்கிறாங்கங்கிறப்ப நமக்கு ஒரு ஆறுதல், நமக்கு ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஹாஜிராமா இருப்பாங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு இணக்கமாக இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் நீங்கள் எப்போவுமே எங்களோட இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். துவா செய்யுங்கம்மா. சரிம்மா, அல்ஹம்துலில்லாஹ். மற்ற சகோதரிகள் உங்களுடைய கருத்துக்கள்? புதுசாக நிறைய பேர் வந்திருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைர். இன்னும் வேறு யாராவது உங்களுடைய கருத்துக்கள் அல்லது உங்களுடைய டவுட் சொல்லணுமா, பேசணுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். வலைக்கும் அஸ்ஸலாம். ஃபாத்திமா அக்காவை எனக்கு முன்னவே தெரியும். மாஷால்லா, அவங்களுக்கு அல்லாஹ் நிறைய வெற்றிகளை கொடுத்துட்டே இருக்கான். இன்னும் மேலும் மேலும் கொடுக்கணும். அவங்க எந்த அளவுக்கு மைண்ட் அளவுல ஃபேமிலி ரீதியா ரொம்ப இது மன கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களும் கியூர் ஆகி மற்றவங்களுக்கும் இந்த அளவுக்கு இது கொடுக்காங்கங்கும் போது ரொம்ப இதா இருக்கு. மற்றவங்க விஷயத்துல எப்பவுமே அவங்க ரொம்ப யோசிப்பாங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணுங்கிறதுல இது பண்ணுவாங்க. எப்பவுமே ஒரு பூஸ்டப்பாகவும் இருப்பாங்க. நான் ஏதாவது இது பண்ணணும்னு கேட்கும்போது கூட இல்லைம்மா நீ இது பண்ணு, உனக்கு இதா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானுமே அவங்கள்ட்ட ஹீலிங்லாம் எடுத்திருக்கேன். எனக்கு நிறைய விஷயங்கள்ல மாற்றம் கிடைச்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் அவங்க நாம மேலும் வளர்றதுக்கு நானும் அல்லாஹ்ட்ட துஆ செய்றேன். தேங்க்யூமா. அல்ஹம்துலில்லாஹ். மிஸ்ரியா சிஸ்டருமே கூட உங்கள் ரிலேஷன் தானா? சுற்றி ஒரே ஃபேமிலி தான், குரூப்பில் கம்யூனிட்டி ஃபுல்லாக இருக்கோமோ? இல்ல சிஸ்டர், அவங்க ரிலேஷன் இல்ல, ஆனா வந்து எங்களுக்கு பழக்கம். ஓ, ஓகே ஓகே. ஆமாம், நீங்களும் இந்த தெரப்பீஸ் தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அப்படி பழக்கமா? ஆமா, இல்ல எங்க வீட்டுக்கு பக்கத்துல அவங்க தங்கச்சி எல்லாம் இருக்காங்க எங்க வீட்டுல தான். ஓஹோ, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதுல இருந்து பழக்கமானவங்க. டக்குன்னு உடனே எல்லாத்தையுமே பழகிடுவாங்க அவங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல கேரக்டர் அவங்கள்ட்ட இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஆமாம், ஆக்சுவலாக இவங்களை வந்து நான் சந்தித்த விதமே வந்து கொஞ்சம் யுனிக்காக இருக்கும். மாஷா அல்லாஹ். இறைவன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக எங்களை சந்திக்க வச்சான். ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு இது நிறைய விஷயங்கள் எனக்குமே பர்சனலாக சில விஷயங்களை மோட்டிவேட் பண்ணி, இல்லை நீங்கள் இது பண்ணுறதுக்கு இது இன்னொரு சேனல் சிஸ்டர்னு ஒரு சேனலைஸ் பண்ணி கொடுத்தது வந்து சையத் அலி சிஸ்டர். ஸோ அதுக்கு நானுமே பர்சனலாக தேங்க் பண்ணுறேன். இந்த எங்களோட கம்யூனிட்டி சார்பாகவும் தேங்க்யூ, அண்ட் பர்சனலாக என்னோட சார்பாகவும் தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ரெக்கக்னேஷன் தானே சிஸ்டர் வேணும். அந்த ரெக்கக்னேஷன் தான் வந்து நம்ம ஹெவன்சி கவுன்சிலிங்கோட நோக்கமே. ரெக்கக்னேஷன் உங்களுக்கும் அது ரெக்கக்னைஸ்டாக இருக்கணும், எங்களுக்கும் அது ரெக்கக்னைஸ்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம சிஸ்டர்ஸ் நம்ம கூட இருக்கிறவங்க இவ்வளோ பெருசாக இருக்காங்க அப்படிங்கிறது இந்த மை ட்ரீம் பாத் மூலமாக இறைவன் நமக்கு கொடுத்துருக்கா அப்படிங்கிறது ரொம்ப அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இன்ஷா அல்லாஹ் மேலும் மேலும் உங்களுடைய எல்லா பயணங்களும் வெற்றிகரமாக அமையணும். உங்களை 700 இப்போது இன்னும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது அது இன்னும் அதிகமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். இன்னும் அதிகமாக நீங்கள் எல்லாருக்கும் பண்ணுங்கள். இறைவன் எவ்வளோ பேர் உங்கள் மூலமாக ஷிஃபா அடையணும்னு நாடி இருக்கானோ அது எல்லாமே நீங்கள் உங்கள் பர்பஸை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு எங்களோட ஹோல் கம்யூனிட்டி சார்பாக நாங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுறோம். அண்ட் வி தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ ஒரு 1 hour வந்து எங்களுக்கு இவ்வளோ ஒரு அருமையான விஷயம் கொடுத்ததுக்கு ரொம்ப ஜஸாக்கல்லாஹு கைர் சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் ஃபார் எவ்ரிதிங். இந்த இதை கொடுத்த என் இறைவனுக்கு எல்லா புகழும் இறைவனுக்கே. எனக்கு இந்த ஒரு வழியோட ஒரு வெற்றியான ஒரு பாதை கொடுத்த அந்த எல்லாருக்கும் வந்து பெரிய நன்றி சொல்லி எங்க எல்லாருக்கும் இவ்வளவு பொறுமையா கேட்ட எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர், அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்ம இதே மாதிரி அடுத்த செஷனில் வேறு ஒரு சகோதரியோட நம்ம வந்து சந்திக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைர் ஃபார் எவ்ரி ஒன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.